வணக்கம் நட்புகளே. சிந்தையில் செதுக்கப்பட்ட கதைகளை உங்களின் செவி வழியே செலுத்தும் முயற்சியினூடே செழிலி ஆடியோ நாவல்ஸுக்கு உங்களை வரவேற்பது உங்கள் செழிலி. இன்னைக்கு நாம கேட்க போற கதை மௌனமாய் எரிகிறேன் காதலிலே. கதையின் குரலாய் நான் உங்கள் காமாட்சி. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. கதைய பத்தின கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பண்ணிடுங்க. எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐக்கான தட்டி விடுங்க. அப்பதான் நாங்க போடுற கதைகள் உங்களுக்கு உடனுக்குடனே கிடைக்கும். வாங்க கதைக்குள்ள போகலாம். மௌனம் 11. ஒரு மாதத்திற்கு முன்பு அன்று காலை மதுரை வந்து இறங்கிய மலரை அழைத்து செல்ல அவளின் சிறு வயது தோழி லதா வந்திருந்தாள். ஏ மச்சி, எப்படி இருக்க என்றவாறு மலர் லதாவை அணைத்து கொள்ள, போடி, உன் மேல கோவமா இருக்கேன் என லதா முகத்தை திருப்பிக் கொண்டாள். ஹே சாரிடி, உன் பிறந்த நாள் அன்னைக்கு நான் வரணும்னு நினைச்சேன். ஆனா முடியாம போச்சுடி, அதான் இப்ப வந்துட்டேன்ல என அவள் சமாதானம் கூற, சரி சரி பொழைச்சு போ, வா வீட்டுக்கு போலாம் என வீட்டிற்கு அழைத்து சென்றாள் லதா. வீட்டில் அனைவரும் நலம் விசாரிக்க இவளும் விசாரிக்க, பிறகு சிறிது நேரம் கழித்து இருவரும் லதாவின் அறைக்கு வந்தனர். ஏ லதா, நான் ஃப்ரெஷ் ஆயிட்டு வரேன், கடைக்கு போலாம் என்றவள் குளிக்க செல்ல, பின் இருவரும் கிளம்பி வெளியே சென்றனர். அங்கே ஒருவன் ஒரு பெண்ணை வலுக்கட்டாயமாக இழுத்து கொண்டு காரினுள் தள்ள முயற்சி செய்து கொண்டிருந்தான். அந்த பெண்ணோ யாராவது தன்னை காப்பாற்ற மாட்டார்களா என கதறிக்கொண்டு அவனிடமிருந்து தப்பிக்க போராடி கொண்டிருந்தாள். தன்னை கண்ட மலருக்கோ கோபம் வர, ஏ என்னடி இப்படி பண்றான் அவன், யாரும் எதுவும் கேட்காம இருக்கீங்க அவன என அருகில் செல்ல போனவளை இழுத்து வந்து மறைவாக நிற்க வைத்தவள், சும்மா இருடி நீ வேற, அவன் மினிஸ்டர் பையன் என லதா கூற, அதனை கேட்டு ஆத்திரமடைந்த மலரோ, ஏ என்னடி பேசுற நீ, அவனும் நம்மள மாதிரி ஒரு பொண்ணுதானே, இப்படி மனசாட்சி இல்லாம பேசுற, மினிஸ்டர் பையனா பெரிய இவனா என மலர் கோபத்தில் கொதிக்க, இந்த மதுரை ஜில்லாவே அந்த நாசமா போன மினிஸ்டரோட கண்ட்ரோல்ல இருக்கு. அவனை மீறி நம்ம ஏதாவது பண்ணா நாளைக்கு எனக்கும் இந்த நிலைமைதான், பரவாயில்லையா என லதா கூற, மலரால் எதுவும் பேச முடியவில்லை. இப்ப இதுக்கு வேற சொல்யூஷனே இல்லையா என மலர் கேட்க, எல்லாம் விதி, விடுடி, பக்கத்துலதான் போலீஸ் ஸ்டேஷன் இருக்கு, அங்க இருந்து போலீஸ் வரத்துக்குள்ள நம்ம கிளம்பிடுவோம், அப்புறம் எவிடன்ஸ்க்கு கூப்பிடுவாங்க என லதா கூற, அட்லீஸ்ட் போலீஸ்க்கு கால் பண்ணியாவது சொல்லிட்டு போலாண்டி, பாவம் அந்த பொண்ணு என மலர் கூற, லதாவும் சரி என்றாள். மலர் அருகில் இருந்த பிசிஓவிலிருந்து கால் செய்ய ரவுத்ரன் அழைப்பை ஏற்று, எஸ் ரவுத்ரன் ஸ்பீக்கிங் என கூற வருகையில் அவனை பேச விடாமல் மலரோ, சார், இங்க ஒருத்தன் ஒரு பொண்ண நடு ரோட்ல கைய பிடிச்சு இழுத்து வம்பு பண்ணிட்டு இருக்கான், சீக்கிரம் வாங்க என விலாசத்தை கடகடவென கூறி துண்டித்து விட, பின் லதாவும் மலரும் வீட்டிற்கு கிளம்பி விட்டனர். 2 நிமிடத்தில் புயலென ரவுத்ரன் சம்பவ இடத்திற்கு வந்தான். நடந்து கொண்டிருக்கும் சம்பவத்தை பார்த்தவனுக்கோ கண்கள் சிவந்தன கோபத்தில். கீழே கிடந்த அந்த பெண்ணின் துப்பட்டாவை எடுத்து அவளின் மேல் போர்த்தியவன் அவளை பிடித்திருந்த அவனின் கையை இறுக்கி பிடிக்க, வலியில் அப்பெண்ணின் கையை விட்டான். யோ போலீஸு, நான் யாருன்னு தெரியாம இதெல்லாம் பண்ணிட்டு இருக்க என அவன் அலறியவாறு கூற, பேரு அசோக், மினிஸ்டர் மருதநாயகத்தோட சீம புத்திரன், வேற என்னடா தெரியணும், உன்னதான் சிக்குவியான்னு எதிர்பார்த்து காத்துட்டு இருந்தேன், சிக்கிட்ட என அவனின் கையை இன்னும் இருக்க, டேய், நான் ஒரு வார்த்தை சொன்னா உன்னை தண்ணி இல்லாத காட்டுக்கு மாத்திருவாங்க, பாக்குறியா என அவன் கூற, ரவுத்ரனோ அவனை அடுத்த வார்த்தை பேச விடாதபடி தன் கை விரல்களை இறுக்கி மடக்கி அவன் வாயில் ஒரு குத்து குத்தி, சொல்ல வாயிருந்தாதனடா என கூறிக்கொண்டே அவனை வெளுத்து கொண்டிருந்தான். டேய், உன்னால மிஞ்சு மிஞ்சு போனா என்ன ஒரு நாள் தூக்கி உள்ள வைக்க முடியும், அவ்வளவுதான், நீ யாருகிட்ட சாட்சி கேட்டாலும் சொல்ல ஒரு பயம் வரமாட்டான் என அவன் கூற, அடிச்சாலும் உன் வாய் மூடாதா என கேட்டு இன்னும் 2 அடி கொடுத்தவன் அவனை முட்டி போட வைத்து கைகளை மடக்கி பிடித்தவன் சுற்றி நின்று வேடிக்கை பார்த்த மக்களிடம், நீங்க எல்லாரும் இப்படி வேடிக்கை மட்டும் பாக்குறதுனாலதான் இப்படி கண்ட கண்ட நாயெல்லாம் கண்டபடி ஆடிட்டு இருக்கு. உங்கள யாராவது முன்னாடி வந்து சாட்சி சொன்னாதான் இந்த மாதிரி முள்ளமாரிகளை முளையிலே கிள்ளி எறிய முடியும். கண்டிப்பா இங்க இருக்கிறதுல நிறைய பேர் பாத்திருப்பீங்க, ஆனா யாருக்கும் முன்னாடி வந்து சொல்ல தைரியம் இல்ல. நாளைக்கு உங்க வீட்டு பொண்ணுக்கு இப்படி நடந்தாலும் இப்படிதான் வேடிக்கை பாப்பீங்களா என இவன் அனல் கக்க கேட்க, மக்கள் தலைகுனிந்து நின்றனரே தவிர்த்து யாரும் சாட்சி கூற முன்வரவில்லை. உடனிருந்த ராஜாவோ, என்ன சொன்னாலும் அவங்க முன்னாடி வரமாட்டாங்க, நம்ம பேசுறது வேஸ்ட்,
நம்ம சிசிடிவி கேமரால ஏதாவது எவிடன்ஸ் கிடைக்குதா பாப்போம் என கூறவும் அவனும் அதனை பார்க்க அசோக் நின்ற இடம் கேமராவில் பதிவாகவில்லை. அதனை பார்த்த அசோக்கோ வெற்றி களிப்பில் சிரிக்க, ஏற்கனவே கடுப்பில் இருந்த ரௌத்ரன் அவனின் வயிற்றிலேயே ஓங்கி மிதித்தான். பின் மீண்டும் சிசிடிவியில் நன்கு அலசி பார்க்க அவனின் கண்களில் தென்பட்டது ஒரு பெண் அசோக்கை தடுக்க செல்ல போவதும், அவளை தடுத்து இன்னொரு பெண் வேறு இடத்திற்கு அவளை இழுத்து செல்வதும் தான். ஆனால் முகம் தெளிவாக தெரியவில்லை. அதனை ராஜாவை கூப்பிட்டு காண்பித்தவனோ, ராஜா இத பாரு, இந்த பொண்ணு யாருன்னு கண்டுபிடிக்க முடியுமான்னு பாரு. இந்த பொண்ணு கிட்ட பேசினா கண்டிப்பா நமக்கு சாட்சி சொல்ல வருவாங்க. ஐ திங்க் எனக்கு கால் பண்ணது கூட இந்த பொண்ணாதான் இருக்கணும். அவ கூட வந்த பொண்ணுதான் இவளை தடுத்து கூட்டிட்டு போயிருக்கா என ரௌத்ரன் கூற, ராஜாவும் சரி, நான் பாதிக்கப்பட்ட பொண்ணுகிட்ட ஒரு கம்ப்ளைண்ட் வாங்கிட்டு அவளை பத்திரமா வீட்ல விட்டுட்டு அந்த பொண்ணை பத்தி விசாரிச்சுட்டு வரேன் என கூறி சென்றான். எங்கு விசாரித்தும் அவளை கண்டுபிடிக்க முடியவில்லை ராஜாவால். அங்கே வீட்டிற்கு வந்த லதாவும் மலரும் அறையில் பேசிக் கொண்டிருக்க, மலருக்கு அந்த நிகழ்வே மனதில் ஓடியது. பின் அலைபேசியை நோண்டிக் கொண்டிருந்த லதாவோ முகப்புத்தகத்தில் யாரோ ஒருவர் ரௌத்ரன் பேசிய வீர வசனங்களையெல்லாம் படம் பிடித்து வீடியோவாக வெளியிட்டிருந்தார். ஆனால் அது அவனின் முதுகுப்புறமாக எடுக்கப்பட்ட வீடியோ ஆதலால் அவனின் குரல் மட்டுமே கேட்டது. அதனை லதா மலரிடம் காட்ட, இந்த காலத்திலயும் இப்படி ஒரு போலீஸா? ஹே லதா, பேசாம நானே போய் சாட்சி சொல்லவா என கேட்க, எங்கே இங்கே இருந்தால் தனக்கு தெரியாமல் போய் சாட்சி கூறுகிறேன் என்ற பேர் வழியில் போய் மாட்டிக்கொள்வாளோ என பயந்த லதா இரவோடு இரவாக அவளை திருநெல்வேலி அனுப்பி வைத்து விட்டாள். நடந்தது இதுதான். இவ்வாறாக மலர் தன் பக்கம் நடந்ததை ரௌத்ரனிடம் கூற, இடையிடையே ரௌத்ரன் தன் பக்க நிகழ்வுகளை கூற, கடந்த காலம் கூறி முடித்தாயிற்று. இப்போ நீதானா அது? சரி, நீதான் என்ன பாக்கலையே, இப்போ எப்படி நான் தான் அதுன்னு இப்ப கண்டுபிடிச்ச என ரௌத்ரன் கேட்க, அது அன்னைக்கு ராஜா அண்ணா கிட்ட பேசுன என ராஜாவிடம் கூறியதை கூற, ராஜா கிட்ட எதுக்கு இது ஃப்ரெண்டு சொல்லி கேள்விப்பட்டதா பொய் சொன்ன என கேட்க, அது லதாவுக்கு பயந்துதான். அவ இத பத்தி யார்கிட்டயும் சொல்லாதன்னு சொல்லி வச்சிருந்தா. அதான் ராஜா அண்ணா கிட்ட சொல்லல என அவள் கூற, அதான் இப்ப என்கிட்ட சொல்லிட்டியே, இனிமே அப்போ பிரச்சனை வராதா உனக்கு என அவன் மறுபடியும் கேட்க, என்ன பிரச்சனை வந்தாலும் பரவாயில்லன்னு நினைச்சுதான் சொன்னேன். அதான் என்ன காப்பாத்த நீங்க இருக்கீங்களே, உங்க மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு, அந்த தைரியம்தான் என அவன் கண்களை காதலாக பார்த்து கூற, அவளின் பார்வையில் ஏதோ இருப்பதை உணர்ந்தவன் தன்னை அறியாமல் அவளை பார்த்து கொண்டிருந்தான். பிறகு சுதாரித்தவனோ, நீ என்ன சொன்ன என புரியாமல் கேட்க, அவளோ, அட ஆமா மிஸ்டர் ஈஃபில் டவர், நான் தான் இப்ப உங்களோட என மலர் இழுக்க, அவனும் அவள் என்ன கூற வருகிறாள் என புருவம் சுருக்க, உங்களோட தங்கச்சி ஃப்ரெண்ட் ஆயிட்டனே, இப்ப எனக்கு ஒண்ணுன்னா நீங்க பாத்துக்க மாட்டீங்களா என்ன என சிரிப்பை அடக்கியவாறு இவள் கூற, அவனோ குழம்பிதான் போனான். நீ பேசுறதே சரியில்லை, நீ முதல்ல கிளம்பு, எதுனாலும் அப்புறம் பேசிக்கலாம் என அவளை அவன் விரட்ட, அவளோ, சரி சொல்ல வேண்டியதை சொல்லுங்க, நான் கிளம்புறேன் என்க, அதெல்லாம் சொல்ல முடியாது, நீ கிளம்பு என முறைத்து கொண்டு கூற, மலரோ தன் மொபைலில் அவர்கள் எடுத்த செல்ஃபியை எடுத்து மணி அடிப்பது போல் மொபைலை ஆட்டி அவனிடம் காட்டினாள். அவனோ, ஐயோ கடவுளே, இத ஒன்ன வச்ச மிரட்டுறாளே, இப்படியா நான் இவகிட்ட மாட்டணும் என தனக்குள்ளேயே நொந்து விட்டு முறைத்து கொண்டே, சயா சிந்தா அவா என பல்லிடுக்கில் கூற, அதையும் ரசித்தவாறு கீழே சென்றாள் அவனின் குட்டி பிசாசு. பரவாயில்ல, இந்த குட்டி பிசாசுக்கு அப்பவே அவ்வளோ தைரியம். அவனை எதிர்த்து கேட்கணும்னு நினைச்சிருக்கா. ஆனா என்னை ஏன் இவ்ளோ நம்புறா? இப்படி நான் அவளுக்கு என்ன செஞ்சுட்டேன் என மனதினுள் யோசித்தவாறு அவள் போகும் திசையை பார்த்து கொண்டிருந்தான். கீழே வந்த மலரிடம் மங்களம் பாட்டியோ, வாடிமா இந்த வீட்டு மருமகளே என பாட்டி கூற, மலரோ வெட்கப்பட்டு, ஐயோ பாட்டி, உங்களுக்கு எப்படி? ஏ அர்ஷு, நீதான் சொன்னியா என அவளின் காதை திருக, ஐயோ அண்ணி விடுங்க, வலிக்குது, இப்பவே நாத்தனார கொடுமைப்படுத்துறீங்க என அர்ஷு சிரித்து கொண்டே கூற, அடியே மெதுவா பேசுடி, உங்க அண்ணன் காதுல விழுந்துச்சு, எல்லாம் சொதப்பிரும் என கூறிவிட்டு பாட்டியின் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கினாள். நல்லா இருமா கண்ணு, சரி என் பேரன்கிட்ட எப்ப ப்ரொபோஸ் பண்ண போற என பாட்டி கேட்க, பாட்டி நீங்க வேற லெவல் தான் போங்க. ஏ அர்ஷு, நீ கேட்டியாடி இந்த கேள்விய? பாட்டிய பாரு எவ்வளோ ஷார்ப்புன்னு, லவ் யூ டார்லிங் என கூறிவிட்டு பாட்டிக்கு முத்தம் கொடுத்தாள்.
நீ தாண்டிமா அவனை எப்படியாவது மாத்தணும். இவன் அப்படியே இருந்துருவானோன்னு ரொம்பவே பயந்துட்டேன். உன்னை பார்த்த அப்புறம்தான் எனக்கு நிம்மதியா இருக்கு. கண்டிப்பா நீ அவனை மாத்திருவ என பாட்டி கண் கலங்க கூற, ஐயோ என்ன பாட்டி நீங்க இதுக்கெல்லாம் கண் கலங்கிட்டு, அப்படி என்னதான் ஆச்சு அவருக்கு, எதனால இப்படி இருக்காரு என மலர் கேட்க, பாட்டியும் அர்ஷுவும் ஒருவரை ஒருவர் பார்த்தனர். பின், இல்லடிமா, எங்களால அத சொல்ல முடியாது, சொல்லக்கூடாதுன்னு அவன் மேல சத்தியம் வாங்கிட்டான். அவன் ஃப்ரெண்டு ராஜாக்கு கூட அது இன்னும் தெரியாது, மன்னிச்சிருமா என பாட்டி கூற, ஐயோ பாட்டி என்ன நீங்க என்கிட்டயே போய் மன்னிப்பு எல்லாம் கேட்டுக்கிட்டு, பரவாயில்ல நான் அவர் வாயாலே சொல்ல வைக்கிறேன் என மலர் கூற, பிறகு சிறிது நேரம் மூவரும் பேசிக் கொண்டிருந்தனர். பொழுது வீட்டிற்குள் நுழைந்தான் ராஜா. ஹாய் டார்லிங் என பாட்டியை பார்த்து கூறிக்கொண்டே வந்தான். அட ராஜா பையா, எப்படிடா இருக்க, வா வா வந்து உட்காரு என பாட்டி வரவேற்க, அர்ஷுவோ எதிர்பாராத அவனின் வருகையால் அவனையே பார்த்தபடி அவள் அமர்ந்திருக்க, பிறகுதான் அன்று அர்ஷு அவனிடம் இனிமே உங்க முகத்தை கூட பார்க்க மாட்டேன் என கூறியது நினைவு வர, சட்டென தன் பார்வையை விலக்கினாள். அதனை மலரும் கவனித்தாள். ஹாய் அண்ணா, எப்படி இருக்கீங்க என மலர் கேட்க, நல்லா இருக்கமா, நீ எப்படி இருக்க என பதிலுக்கு ராஜா விசாரித்தான். பாட்டியோ, அட நீங்க எப்படி பேசிக்கிறீங்க, ஏற்கனவே உங்க 2 பேருக்கும் ஒருத்தர் ஒருத்தர் தெரியுமா என பாட்டி கேட்க, ராஜாவோ, ஆமா பாட்டி, அன்னைக்கு பால் காய்ச்சற அன்னைக்கு வந்தேன்ல, அப்பவே தங்கச்சி என்கிட்ட வந்து பேசினா, அதுல இருந்துதான் பழக்கம் என ராஜா கூற, பாட்டியோ, ஓ அப்படியா, சரி சரி என கூறிவிட்டு அர்ஷுவிடம், அடியே ராஜாக்கு குடிக்க ஏதாவது கொண்டு வா, நீ பாட்டுக்கு உட்கார்ந்திருக்க என அவளை கொண்டு வர சொல்ல, அவளும் உள்ளே சென்று காஃபி கலந்து வந்து கொடுத்தாள். வாங்கும் பொழுது ஏக்கமாய் ராஜா அர்ஷுவின் முகம் நோக்க, அவளோ அவனை பார்க்காமல் கொடுத்துவிட்டு சென்று விட்டாள். என்னடா திடீர் விஜயமா இருக்கு என பாட்டி கேட்க, ஆமா டார்லிங், உங்கள பார்க்கதான் வந்தேன் என ராஜா கூற, டேய் படவா, யார்கிட்ட போய் சொல்ற, கூப்பிட்டாலே நீ வரமாட்ட, இதுல கூப்பிடாம என்ன பார்க்க வந்தியாக்கும், ஒழுங்கா உண்மைய சொல்றா என பாட்டி கேட்க, இஹிஹி, கரெக்டா கண்டுபிடிச்சிட்டீங்களே, வேற என்ன பாட்டி பண்ண, எல்லாம் உங்க பேரன் படுத்துற பாடு. எதையாவது என்கிட்ட தெளிவா சொல்றானா, எப்ப பார்த்தாலும் யோசிக்க வைக்கிறான். ஒரு கேஸ் விஷயமா அவன்கிட்ட என்ன பிளான்னு கேட்க வந்தேன் பாட்டி என ராஜா கூற, அதன பார்த்தேன். சரி நீங்க பேசிட்டு இருங்க, நான் ராத்திரிக்கு சமையல் பண்றேன் என கூறிவிட்டு பாட்டி சமையலறைக்கு சென்று விட்டார். என்ன கேஸ் அண்ணா, அந்த மினிஸ்டர் கேஸ் தானே என மலர் கேட்க, ஆமா அதேதான். ஆமா ரவுத்ரன் சொன்னான் உனக்கு அந்த கேஸ் பத்தி தெரிஞ்சிருக்குன்னு, உனக்கு எப்படிமா தெரியும் என ராஜா கேட்க, திரும்பியும் முதல்ல இருந்தா, ஐயோ அண்ணா, இப்பதான் உங்க ஃப்ரெண்டு கிட்ட சொல்லிட்டு வந்தேன், அவர்கிட்ட கேட்டுக்கோங்க என மலர் கூற, ஆஹாஹா, சரிமா, நான் அவன்கிட்ட கேட்டுக்கிறேன். ஆமா, அன்னைக்கு அவனை எப்படி கோவில் வர வச்சு செல்ஃபி எடுக்க வச்ச, அதெல்லாம் என்கிட்ட சொல்லாமையே கட் பண்ணிட்டல என ராஜா கேட்க, ஆமாண்ணா, அது அன்னைக்கு அர்ஷு வந்துட்டா திடீர்னு, அதான் சொல்லாம கட் பண்ணிட்டேன் என அர்ஷுவின் காதில் விழுந்து விடக் கூடாதென மெதுவாக கூறினாள். சரி இப்ப சொல்லு என ராஜா கேட்க, அன்று அவன் மலரை மிரட்டுவதற்காக செய்தது, பின் அவள் கண்டுபிடித்தது, அதை வைத்து அவனை கோவில் வர வைத்தது, செல்ஃபி எடுத்தது என அனைத்தையும் கூறினாள். அடப்பாவி, அவனா பண்றான் இதெல்லாம், நம்பவே முடியல என ராஜா ஆச்சரியமாய் கேட்க, ஹலோ பிரதர், அவரா பண்ணல, நான் பண்ண வச்சிருக்கேன் என இல்லாத காலரை தூக்கிவிட்டபடி கெத்தாக மலர் கூற, பெரிய ஆளுதாம்மா நீயே, இதுவரை அவன் எந்த பொண்ணுகிட்டயும் இப்படியெல்லாம் பேசுனது கூட இல்ல, உன்கிட்ட மட்டும்தான் இப்படி பண்றான், அதுவும் நீ அவனை மிரட்டி வேற வச்சிருக்க, இதெல்லாம் வச்சு பாக்கும்போது எனக்கு ஒரு சந்தேகம் வருது என ராஜா கூற, என்ன சந்தேகம்னா என மலர் கேட்டாள். தங்கச்சி, நீ ரவுத்ரனை லவ் பண்றியா என ராஜா கேட்க, மலரோ வெட்கப்பட்டு கொண்டே சிரிக்க, அட இது எப்போல இருந்து, அவனுக்கு ஏத்த பொண்ணு நீதாமா, அண்ணன் சப்போர்ட் இருக்கு உனக்கு, கவலைப்படாத என ராஜா மகிழ்ச்சியாய் கூற, சரிங்கண்ணா, இன்னும் அவர்கிட்ட சொல்லல, அதுக்கு வேற என்ன பண்ண போறாரோ, ருத்ர தாண்டா ஆடிடுவாரு என அவள் கூற, ஆனா அவனை காதலிக்க வைக்கிறது உனக்கு ஒரு பெரிய டாஸ்குமா என ராஜா மலரிடம் கூறிக் கொண்டிருந்த நேரம், சமையல் அறையிலிருந்து வெளியே வந்த பாட்டியோ, என்னடா எங்க வீட்டு மருமக கிட்ட என்ன சொல்லிட்டு இருக்க என பாட்டி கேட்க, ராஜாவோ மலரை ஆச்சரியமாக பார்த்து, இப்ப எல்லாருக்கும் தெரியுமா என கேட்டான். ஆமாண்ணா, எங்க வீட்ல கூட சொல்லிட்டேன்,
அவர்கிட்ட மட்டும்தான் சொல்லல. சொன்னா எங்க என்ன மொத்தமா ஒதுக்கிடுவாரோன்னு பயமா இருக்கு என மலர் கூற, ஆமா செஞ்சாலும் செய்வான். நீ அவன்கிட்ட சொல்லி அவன் அதை ஏத்துக்கிட்டு அப்புறம் அவன் சொல்லி ஷபா நினைக்கவே கண்ண கட்டுதே என ராஜா கூற, அடேய் மலர் கெட்டிக்காரிடா, அவன் வாயாலேயே ஐ லவ் யூ சொல்ல வச்சுட்டா என பாட்டி பெருமையாக கூற, எது அவன் சொன்னானா? என்னம்மா இது? அது எப்படி நடக்கும் என குழப்பமாய் ராஜா கேட்க, ஆஹாஹா அதுவா, அதுல ஒரு தில்லாலங்கடி வேலை பார்த்து வச்சிருக்கேன் என மலர் சிரித்தபடி கூற, என்னம்மா அது ஒரே ஷாக் மேல ஷாக் கொடுக்கற என ராஜா கேட்க, வெயிட் உங்களுக்கு டெமோ காட்டுறேன், உங்க ஃப்ரெண்ட கீழே கூப்பிடுங்க என மலர் கூற, ராஜாவும் ரௌத்ரனை அழைக்க, அவனோ ஹே நீ எப்படா வந்த என கேட்டபடி கீழே வந்தான். வந்தவனையே மலர் பார்த்து கொண்டிருக்க அவனோ அவளை பார்த்து, இவ என்ன இப்படி பாக்குறா என யோசிக்க பின்தான் ஞாபகம் வந்தது அவனுக்கு, அவள் எதற்கு பார்க்கிறாள் என. சீக்கிரம் சொல்லுடா ரௌத்ரா, அப்புறம் ராஜா கிட்ட போட்டோவை காமிச்சிருவா, அவன் நம்மள சும்மாவே ஓட்டுவான், இதுல செல்ஃபி எடுத்துன்னு தெரிஞ்சது மானம் போயிரும் என மனதில் நினைத்துவிட்டு சட்டென மலரிடம் சயா சிந்தா அவா என கூற, ராஜாவோ என்ன மச்சான் சொல்ற ஒண்ணும் புரியல என கூற, ஒண்ணுமில்லடா நீ மேல வா கேஸ் பத்தி பேசணும் என இழுத்து கொண்டு சென்றான். ராஜாவோ புரியாமல் மலரை திரும்பி பார்க்க அவளோ கூகுள் பண்ணி பாருங்க என செய்கையில் செய்ய அவனும் சரி என்று விட்டு ரௌத்ரனுக்கு தெரியாமல் தன் அலைபேசியில் அதற்கான அர்த்தத்தை பார்க்க அதிர்ந்து விட்டான். அட நம்ம தங்கச்சிக்கு எவ்ளோ அறிவு, அதுவும் ஒரு கிரேட் போலீஸ்காரனே ஏமாத்திருக்கா என்று நினைத்தபடி அவனோடு சென்றான். என்ன ராஜா திடீர்னு வந்திருக்க, என்ன விஷயம் என ரௌத்ரன் கேட்க, டேய் எல்லாம் உன்னாலதான்டா, என்னதாண்டா பிளான் வச்சிருக்க அந்த மினிஸ்டருக்கு, எனக்கு யோசிச்சு மண்டை வெடிச்சிரும் போல, அதான் உடனே கிளம்பி வந்துட்டேன், ஒழுங்கா சொல்ல போறியா இல்லையா என ராஜா அழுகாத குறையாக கேட்க, சொல்றேன்டா வா என தன் லேப்டாப்பை எடுத்தவாறு அவன் அருகில் அமர்ந்தான். நாம நினைக்கிற மாதிரி அந்த மினிஸ்டர் சாதாரண ஆள் இல்லடா, கஞ்சா பிசினஸ், பொண்ணுங்களை கடத்தி வெளிநாட்டுக்கு அனுப்பி அவங்கள விக்கிறது, இந்த மாதிரி நாதாரித்தனம் எல்லாம் பண்றான் என ரௌத்ரன் கூற, அதனை கேட்ட ராஜாவோ என்னடா சொல்ற, இவ்ளோ கீழ்த்தரமானவனா அவன், இதுல அவனுக்கு என்ன கிடைக்குது என ராஜா கொதித்து போய் கேட்க, வேற என்னடா பணம்தான், கேவலம் பணத்துக்காக இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கான் என ரௌத்ரன் கூற, அப்ப இதெல்லாம் தெரியாம தானே பண்ணணும், எதுக்கு பப்ளிக்கா அன்னைக்கு ஒரு பொண்ண அவன் பையன் கடத்துறான் என ராஜா புரியாமல் கேட்க, அவன் பையனுக்கு இதெல்லாம் தெரியாது, அவன் சும்மா அவனோட சுகத்துக்காக இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கான், அது மட்டும் இல்லாம அந்த மினிஸ்டரை பொறுத்தவரை இப்படி பப்ளிக்கா பண்ணும்போது போலீஸ் எல்லாம் இத மட்டும்தான் கவனிப்பாங்க, இப்படி ஏதாவது கேஸ் போட்டா பணபலம் பதவி பலம் வச்சு அத வெளியே தெரியாத மாதிரி பண்ணிடுறான், அப்படி பண்ணும்போது அவன் பண்ற மத்த விஷயத்த கவனிக்காம விட்டுருவாங்கன்னு நினைச்சு இப்படி பண்ணிட்டு இருக்கான், நானே இதெல்லாம் எதிர்பார்க்கல, அவன் மேல ஏதோ சின்னதா சந்தேகம் வந்ததுனாலதான் அவனை பத்தி தேட ஆரம்பிச்சேன், அதுக்கெல்லாம் எவிடன்ஸும் கொஞ்சம் இருக்கு, ஆனா மெயின் அவன் பொண்ணுங்களை கடத்தி விக்கிறத பத்தி இன்னும் எவிடன்ஸ் கிடைக்கல, அதுக்குதான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் என ரௌத்ரன் அனைத்து எவிடன்ஸையும் ராஜாவிடம் காண்பிக்க, அதில் ஒரு வீடியோவில் அந்த மினிஸ்டரே தன் வாயால் கஞ்சா பிசினஸ் பற்றி கூறுவது போன்று இருந்தது. அதனை கண்ட ராஜாவோ, மச்சான் இதை எப்படி எடுத்த, அவன் வீடு மாதிரி இருக்கு, நீ எப்போ அங்க போன, இதெல்லாம் எப்போ ரெக்கார்ட் பண்ண என புரியாமல் கேட்க, நான் எங்க போனேன், இங்க இருந்துதான் இத்தனையும் கிடைச்சது என வில்லத்தனமாக சிரித்து கொண்டு கூற, இங்க இருந்து எப்படிடா என குழம்பியபடி கேட்டான். மௌனம் 12. கீழ்கண்ட அனைத்தும் கற்பனையே. அதுவாடா, இங்க பாரு, இது ஒரு டிராக்கிங் டிவைஸ், என்னோட காலேஜ் மேட் கண்டுபிடிச்சான் என தன் லேப்டாப்பில் அரிசி அளவில் இருக்கும் அதன் படத்தை காண்பித்துவிட்டு, ஆனா இது மத்த டிவைஸ் மாதிரி கிடையாது, இது அல்ட்ரா மாடர்ன் வெர்ஷன், இது ஒருத்தவங்க கிட்ட இருந்தா அவங்க பேசுறது, எங்க போறாங்க எங்க வராங்கங்கிற லொகேஷன், அப்புறம் அவங்க மொபைல்ல பேசினா கூட அதை ரெக்கார்ட் பண்ணி அனுப்போம். அண்ட் இன்னொரு முக்கியமான சிறப்பான விஷயம் என்னன்னா, இதுல கேமராக்கு யூஸ் பண்ற எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ரேஸ் இருக்கு. சோ இது இருக்கிற லொகேஷனுக்கு ஆப்போசிட்ல ஒயிட் கலர்ல ஸ்கிரீனோ இல்ல சுவரோ இருந்துச்சுன்னா, இதுல இருக்கிற எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ரேஸ் ரிஃப்ளெக்ட் ஆகி தன்னோட சைட்ல நடக்கிறத வீடியோவா ரெக்கார்ட் பண்ணும். இத வச்சுதான் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ண என அசால்ட்டாக கூற, ராஜாவோ தம்மா துண்டு இருக்கிற இது இம்புட்டு வேலை பாக்குதா, அடே இதெல்லாம் எப்படிடா யோசிக்கிற,
சரி, அப்படியேனாலும் இத எங்க வச்சிருக்க? மினிஸ்டர் வீட்லயா? அங்க எப்படி போன? எப்ப போன? என குழப்பத்தில் கேள்வியாய் கேட்க, டேய் மெதுவா கேட்டு தொலடா. வரிசையா இத்தனை கேள்வி கேட்டா நான் எப்படி பதில் சொல்லுவேன்? என முறைத்தவாறு கூற, சரி சரி பதில் சொல்லு என கூற, நான் மினிஸ்டர் பண்ற தப்ப எல்லாம் கண்டுபிடிக்க ஆரம்பிச்ச கொஞ்ச நாளுக்கு முன்னாடி வழியில பழக்கமான ஒருத்தரை சந்திச்சேன். பேசிட்டு இருக்கும்போதுதான் தெரிஞ்சது அவர் அந்த மினிஸ்டர் வீட்ல தான் வேலை பாக்குறாருன்னு. அப்பதான் 2 நாளுக்கு முன்னாடி என் ஃப்ரெண்டு வேற இந்த டிராக்கிங் டிவைஸ் பத்தி என்கிட்ட சொல்லியிருந்தான். அப்படியே பேச்சு வாக்குல அவர்கிட்ட மருதநாயகத்தை பத்தி விசாரிச்சேன். அவரு, அத ஏன் தம்பி கேக்குறீங்க? அவரு பண்ற விஷயம் எல்லாம் அந்த கடவுளுக்கே அடுக்காது. ஏகப்பட்ட கெட்ட விஷயம் பண்றாரு தம்பி. நான் வேலைய விட்டு நின்னுறலாம்னு பார்த்தேன். ஆனா எனக்கு அவர பத்தின விஷயம் தெரியும்னு சொல்லி மிரட்டி அவர்கிட்ட வேலை பார்க்க வச்சுட்டாரு. அப்படின்னு சொல்லி புலம்பிட்டு இருந்தாரு. அப்ப நான் போலீஸ்னு அவருக்கு தெரியாது. அதுக்கப்புறம் தான் நான் போலீஸ்னு சொன்னேன். அவர் உடனே பதறி, ப்ளீஸ் தம்பி, நான் தான் சொன்னேன்னு யாருக்கும் சொல்லிராதீங்க. நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லி அவசரமா போக பார்த்தாரு. அப்புறம் அவரை கூப்பிட்டு வச்சு பொறுமையா பேசினேன். சார், எனக்கு உங்களோட உதவி தேவைப்படுது. நீங்க பண்ற இந்த உதவினால நிறைய குடும்பம் நல்லா இருக்கும். நீங்க தானே சொன்னீங்க அவன் ஏகப்பட்ட கெட்ட விஷயம் பண்றான்னு. இவ்ளோ நாள் அவன் கூட நீங்க இருந்ததே பாவம்தான். இந்த உதவி பண்ணி புண்ணியத்தை தேடிக்கோங்கன்னு சொன்னேன். அவனும் கொஞ்ச நேரம் யோசிச்சு, சரி தம்பி, எப்படியும் வயசான காலத்துல சாகதான் செய்யணும். உங்களுக்கு உதவி பண்ணிட்டு சாவுறேன். புண்ணியமாவது சேரும். சொல்லுங்க என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டாரு. அந்த மினிஸ்டர் என்னென்ன கேடி வேலையெல்லாம் பாக்குறான்னு அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன். அப்புறம் மறுநாள் என்னோட ஃப்ரெண்டு கிட்ட அந்த டிராக்கிங் டிவைஸ் வாங்கி அவர்கிட்ட கொடுத்தேன். ஆனா எங்க அத வைக்கிறதுன்னு தெரியல. அப்புறம் தான் அன்னைக்கு அவன் பையனை அரெஸ்ட் பண்ணப்போ அவனை வெளியே எடுக்க அவன் வந்திருந்தான்ல. அப்ப என்ன கூப்பிட்டு வச்சு தனியா மிரட்டுனான். அப்ப அவனோட செயினை பார்த்தது ஞாபகம் வந்துச்சு. அது ஒரு ஓப்பன் டாலர் மாடல். இந்த டிவைஸ் சின்னதா இருக்கிறதுனால தாராளமா அதுக்குள்ள போகும்னு தோணுச்சு. அவர்கிட்ட இத கொடுத்து அவர் செயின் டாலர்ல இத எப்படியாவது வைங்கன்னு சொன்னேன். அவரும் கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு, தம்பி, அவரு நைட்டு தூக்க மாத்திரை போட்டுதான் தூங்குவாரு. அப்ப இடியே விழுந்தா கூட எழுந்திருக்க மாட்டாரு. அந்த நேரம் நான் இத வச்சிடுறேன் அப்படின்னு சொன்னாரு. என ரௌத்ரன் கூறிக் கொண்டிருக்கையில், ராஜாவோ, இப்படியெல்லாம் கேடித்தனத்தையும் பார்த்தா எப்படி நிம்மதியான தூக்கம் வரும்? அவனுக்கெல்லாம் சாவு கூட நிம்மதியான சாவு வரக்கூடாது என கொதித்து கூற, ஆமாண்டா, சிக்கிட்டான்ல, இனிமே சின்னாபின்னம் ஆகிருவான் என ரௌத்ரனும் அனல் கக்க கூற, சரிடா மேல சொல்லு என ராஜா ஆர்வமாய் கேட்க, அப்புறம் அவர்கிட்ட அத கொடுத்து அவன் செயின்ல வைக்க சொல்லிட்டேன். அவன் எப்பவுமே இந்த மாதிரி கேடி பிசினஸ் விஷயத்தையெல்லாம் எங்க உட்கார்ந்து பேசுவான்னு கேட்டேன். அதுக்குன்னு ஒரு ரூம் இருக்கான். அந்த ரூம்ல அந்த மினிஸ்டர் உட்கார்ற இடத்துக்கு எதிர்த்தாப்புல வெள்ளை ஸ்கிரீன் போடுங்கன்னு சொன்னேன். ஆனா அந்த மினிஸ்டர் நமக்கு வேலை வைக்காம சுவருக்கு வெள்ளை பெயிண்ட் தான் அடிச்சிருக்கான். அப்புறம் அந்த டிவைஸ என்னோட லேப்டாப்புக்கு கனெக்ட் பண்ணிட்டேன். அது மூலமா தான் இதெல்லாம் கிடைச்சது. இதுல அந்த மாங்கா மடையன் எல்லா டீட்டெயில்ஸும் மொபைல்ல வச்சிருக்கான். அப்பதான் எல்லாம் அவன் கூடயே இருக்குமா. அது எனக்கு இன்னும் வசதியா போச்சு. ஒரு மெயில் அனுப்பி அவனோட மொபைல்ல உள்ள எல்லாம் ஹேக் பண்ணிட்டேன். அதனால உட்கார்ந்த இடத்துல இருந்து எல்லாம் முடிச்சிட்டேன். சிம்பிள் என தோலை குலுக்கி சாதாரணமாக சொல்ல, ராஜாவோ அவனை வைத்த கண் வாங்காமல் பார்த்தான். என்னடா, என்ன ஏன் அப்படி பாக்குற என ரௌத்ரன் கேட்க, ராஜாவோ, நான் ஏன்டா பொண்ணா பிறக்கல என சம்பந்தமில்லாமல் கேட்டான். என்னடா உளற என ரௌத்ரன் புரியாமல் கேட்க, அவனும், நான் மட்டும் பொண்ணா பிறந்திருந்தா உன்னை தாண்டா கல்யாணம் பண்ணிப்பேன் என கூறிக்கொண்டு அவனின் கன்னத்தை வருட, அதில் கடுப்பான ரௌத்ரனோ, அடச்சி கருமம் புடிச்சவனே, கையை எடுடா, ஏதாவது அசிங்கமா திட்டிர போறேன் என முறைத்தபடி கூற, ஈ, சும்மா சொன்னேன். அப்ப நீ வச்ச பொறி இதுதானா? எலியும் வசமா சிக்கிருச்சு. மச்சான், செமையா பிளான் பண்ணி எல்லாம் கலெக்ட் பண்ணிட்ட. இன்னும் அந்த பொண்ணுங்க கடத்துறத பத்தி மட்டும்தான் நமக்கு தெரியணும். எலிய கூண்டுல அடைச்சிடலாம். அப்படிதானே மச்சான் என ராஜா கேட்க, ஆமாண்டா, அது மட்டும் இல்ல, இதுல ஒரு சிக்கல் இருக்கு என்றான். என்ன சிக்கல்னு புரியுது மச்சான். திடீர்னு இப்ப இதெல்லாம் கோர்ட்ல சப்மிட் பண்ண முடியாது. கம்ப்ளைண்ட் கொடுத்து கேஸ் கோர்ட்டுக்கு வர எப்படியும் 2 வாரமாவது ஆகும். அதுக்குள்ள இந்த மினிஸ்டர் ஏதாவது பண்ணி எவிடன்ஸ் எல்லாம் அழிக்கதான் பாப்பான். அதுதானே மச்சான் அந்த சிக்கல் என ராஜா தனது யூகத்தை கூற, பரவாயில்லையே, நீயும் நல்லா யோசிக்கிற என்றான் ரௌத்ரன். நானும் ஒரு போலீஸ்னு நீங்க மறந்துட்டீங்க மிஸ்டர் ரௌத்ரன் என கெத்தாக ராஜா கூற, ஆஹா, சரி சரி, இதுக்கு ஒரு ஐடியா சொல்லு. அப்புறம் ஒத்துக்கிறேன் உனக்கும் மூளை இருக்குன்னு என நக்கலாக சிரித்தபடி ரௌத்ரன் கூற,
என்னடா கிண்டலா? சட்டென, ஹே இரு இரு, என்ன நீ கிண்டல் எல்லாம் பண்ற? இப்படி நக்கலா எல்லாம் நீ பேச மாட்டியே மச்சான், யார்கிட்ட இருந்து பழகுன? என ராஜா கேட்க, அப்பொழுதுதான் தான் பேசிய விதத்தை ரௌத்ரன் யோசித்தான். ஆமா, நம்ம எப்ப இந்த கிண்டல் நக்கல் எல்லாம் பேச ஆரம்பிச்சோம்? நமக்கு இதெல்லாம் பிடிக்காதே, திடீர்னு எப்படி? என தனக்குள்ளேயே ரௌத்ரன் யோசிக்க, ராஜாவிற்கு தெரிந்துவிட்டது இவனின் மாற்றத்திற்கு காரணம் மலரே என. ராஜாவிற்கு அவனை பார்த்து சிரிப்பு வர, அதனை கண்ட ரௌத்ரனோ, இப்ப எதுக்கு சிரிக்கிற நீ? என மீண்டும் வேதாளம் முருங்கை மரம் ஏறின கதையாக முறைப்பை வரவழைத்து ராஜாவிடம் கேட்க, ஒண்ணுமில்லையே, ஒண்ணுமே இல்ல என சிரிப்பை அடக்கியபடி கூறினான். மூடிட்டு ஐடியா சொல்றியா? என ரௌத்ரன் கடுப்பாக கேட்க, நான் வேணும்னா ஐடியா சொல்லவா? என ரௌத்ரன் அரைவாசலில் இருந்து ஒரு குரல் கேட்டதும் அதிர்ந்து பார்த்தனர். என்னப்பா, ஏன் இப்படி ஷாக் ஆகுறீங்க 2 பேரும்? என மலர் கேட்க, அட நீதனா, நான் கூட வேற யாரும் கேட்டுட்டாங்களோன்னு பயந்துட்டேன் என ராஜா கூற, ரௌத்ரனோ, ஹே நீ எதுக்கு இப்போ மேல வந்த? நாங்க முக்கியமா பேசிட்டு இருக்கோம், கீழே போ முதல்ல என கடுகடுவென கூறினான். அட எல்லாம் நானும் கேட்டேன் மிஸ்டர் ரௌத்ரன். ஆ, செம்ம பிளானு, நீங்களா இவ்ளோ அறிவாளியா யோசிச்சிருக்கீங்க, நம்ப முடியலையே என அவனை வம்பிழுக்க, டேய் ராஜா, அவளை வெளிய போக சொல்லு, எனக்கு கோவமா வருது, அப்புறம் ஏதாவது திட்டிட போறேன் என ரௌத்ரன் கோவமாக சொல்ல, அத என்கிட்ட சொல்லுங்க, எதுக்கு அண்ணாவை திட்டுறீங்க? என்கிட்ட சொல்ல பயமா? என மேலும் வெறுப்பேற்ற, அவளை திட்டவும் முடியாமல் தீயாய் முறைத்தான். சரி சரி கூல், எனக்கு ஒரு ஐடியா தோணுது, அத சொல்றேன். சரியா வருதுன்னா நான் போயிடுறேன், ஓகேவா? என மலர் கேட்க, ராஜாவோ, டேய் அவதான் ஐடியா சொல்றேன்னு சொல்றால, என்னன்னு தான் கேப்போமே என ராஜாவும் அவளுக்கு ஆதரவாக பேச, தன் கோபத்தை கொஞ்சம் மட்டுப்படுத்தியவன், சரி சொல்லு என்ன ஐடியா எனவும், மலரோ தன்னை பெரிய அதிகாரி போல நினைத்து கொண்டு நிமிர்ந்து நின்றவள், கைஸ் நான் இப்ப சொல்ல போறது ரொம்ப முக்கியமான விஷயம் என துப்பாக்கி பட விஜய் என்கவுண்டர் சீனில் பேசுவது போல பேச, அதனை அறிந்த ராஜாவோ சிரிக்க, ரௌத்ரனோ மீண்டும் முறைத்தான். அட என்னப்பா, முதல் தடவை போலீஸ்க்கே ஐடியா கொடுக்க போறேன், கொஞ்சம் பர்ஃபார்மன்ஸ் பண்ண விடுறீங்களா என பாவமாக முகத்தை வைக்க, ஏதாவது மொக்கையா மட்டும் ஐடியா கொடுத்த அப்புறம் இருக்கு உனக்கு என மனதில் நினைத்துவிட்டு ரௌத்ரன் மலரை பார்க்க, அதனை தெரிந்து கொண்டவளோ, அடியே மலரு, ரொம்ப ஓவரா போயிட்டு இருக்கோம், பார்ட்டி வேற ரொம்ப டென்ஷனா பார்க்குது, மூடிட்டு மேட்ர சொல்லு என தனக்குத்தானே கூறிக்கொண்டவள் ஐடியாவை கூறினாள். சரி சொல்றேன், மினிஸ்டர் பையன் அசோக் மேல இன்னும் கேஸ் பெண்டிங்ல இருக்கு, அப்படிதானே? அத மறுபடியும் ரியோபன் பண்ணுங்க, சாட்சி சொல்ல ஆள் கிடைச்சிருக்குன்னு சொல்லி கோர்ட்டுக்கு கேஸ வர மாதிரி செஞ்சிருங்க. கோர்ட்டுக்கு கேஸ் வரும்போது எப்படியும் அந்த மினிஸ்டர் கோர்ட்டுக்கு வருவான், நீங்க இருக்கிற எவிடன்ஸ் வச்சு அரஸ்ட் வாரண்ட் வாங்கிட்டா, அவன் பையன் கேஸ் கோர்ட்டுக்கு வரும்போதே இந்த எவிடன்ஸ் எல்லாம் அங்க சப்மிட் பண்ணி உடனே அந்த மினிஸ்டரை உள்ள தள்ளிருவோம். மினிஸ்டர் மேட்ரும் ஓவர், அவன் பையன் மேட்ரும் ஓவர் என மலர் கூறி முடிக்க, நிஜமாகவே அவளது யோசனையை நினைத்து பிரமித்து பார்த்தான் ரௌத்ரன். ஹே, இந்த ஐடியாவும் நல்லா இருக்கே என ராஜா கூற, டேய் நீயும் என்ன புரியாம பேசுற? ஐடியா நல்லாதான் இருக்கு, பட் சாட்சிக்கு எங்க போக? சாட்சி கிடைக்காம தானே கேஸ் பெண்டிங்ல இருக்கு என ரௌத்ரன் கூற, அட ஆமால என ராஜா முழித்தான். சாட்சிதான் நான் இருக்கேனே, நான் சாட்சி சொல்றேன் என மலர் சாதாரணமாக கூற, இருவரும் திகைத்து விட்டனர். என்னம்மா சொல்ற நீ என ராஜா கேட்க, அன்று மலர் மதுரை வந்தது பற்றி ரௌத்ரன் ராஜாவிடம் கூறினான். ஓ, அது நீதனா என ராஜா கேட்க, அவளும் ஆம் என்றாள். இல்ல வேணாம், நீ சாட்சியெல்லாம் சொல்ல வேணாம், அந்த மினிஸ்டர் ரொம்ப மோசமான ஆளு, எங்க பிரச்சனைக்கு ஹெல்ப் பண்றேன்னு சொல்லி உன்ன பிரச்சனையில இழுத்து விட விரும்பல, நாங்களே பாத்துக்கிறோம், கிளம்பு என ரௌத்ரன் கூற, அட இதுல என்ன இருக்கு, உங்களுக்காக இத கூட பண்ண மாட்டனா என மலர் ரௌத்ரனை பார்த்து காதலாக கூற, ரௌத்ரனோ, இவ சொல்றதே சரியில்லையே என மனதில் நினைத்துவிட்டு, என்ன எனக்காகவா என புரியாமல் கேட்க, பின் சுதாரித்தவளோ, அது அது ஆ, என் ஃப்ரெண்டோட அண்ணா நீங்க, இத கூட பண்ண மாட்டேனான்னு கேட்டேன் என மலர் கூற, இருந்தும் ரௌத்ரனின் மனதுக்கு ஏதோ நெருடலாகவே இருந்தது. இல்ல வேணாம் என மறுபடியும் கூற, அதான் என்ன பாதுகாக்க நீங்க இருக்கீங்களே, உங்கள மீறி எவன் என்ன பண்ணிட போறான், நீங்களே என்ன கூட்டிட்டு போய் நீங்களே கூட்டிட்டு வந்து விடுங்க என மலர் கூற, ராஜாவோ,
ஆஹா, தங்கச்சி ஏதோ பிளான் பண்ணிட்டா என சிரித்தபடி மனதினுள் நினைத்து கொண்டான். ரௌத்ரனோ இன்னும் யோசித்தபடியே நிற்க, மலர் ராஜாவை தனக்கு ஆதரவாக பேச சொல்லி கண்ணை காமிக்க, மச்சான், தங்கச்சி சொல்றதும் கரெக்ட் தான். நமக்கும் இத விட்டா வேற வழி இல்லடா. அதான் நீ இருக்கல்ல, உன்னை மீறி தங்கச்சிக்கு என்ன ஆபத்து வரப்போகுது என ராஜாவும் கூற, ரௌத்ரன் யோசித்தபடியே நிற்க, மலரோ, அட அண்ணா, மௌனம் சம்மதம்னு அர்த்தம். இது புரியலையா? சாட்சி சொல்றோம், கேச முடிக்கிறோம் என ராஜாவிடம் கை நீட்ட, இருவரும் கை குலுக்கிவிட்டு மலர் ரௌத்ரனிடம் கை நீட்ட, அவனோ கொடுக்க மறுக்க, வலுக்கட்டாயமாக அவனின் கையை எடுத்து பிடித்து உலுக்கிவிட்டு அவன் சுதாரிக்கும் முன் வேகமாக சென்று விட்டாள் மலர். ரௌத்ரனின் மனதிலோ, இவ எதுக்கு என்ன இவ்ளோ நம்புறா என்ற கேள்வி மட்டுமே ஓடிக்கொண்டிருந்தது. அவள் சென்ற திசையை பார்த்தபடி யோசிக்க, அதனை கண்ட ராஜாவோ, பையன் பிளாட் ஆயிட்டானோ என நினைத்துவிட்டு அவனை உலுக்க, என்ன மச்சான், என்ன ஆச்சு என ராஜா கேட்க, ரௌத்ரனுக்கு ஏனோ மனது உறுத்த, ஒண்ணுமில்லடா, இது சரியா வருமா என ரௌத்ரன் கேட்க, சரியா வரும் மச்சான். அது சரி, மலர் மேல அம்புட்டு அக்கறையாடா என வேண்டுமென்றே ராஜா கேட்க, மலர் மேலன்னு இல்ல, எந்த பொண்ணா இருந்தாலும் யோசிச்சிருப்பேன் என ரௌத்ரன் கூற, ஓ அப்படியா, அன்னைக்கு சிசிடிவில செக் பண்ணி சாட்சி சொல்ல அந்த பொண்ண கூட்டிட்டு வான்னு நீதானே சொன்ன. யாருன்னு தெரியாதப்போ இருந்த தைரியம் இப்ப மலர் தான் அதுன்னு தெரிஞ்ச அப்புறம் எங்க போச்சு என ராஜா கேட்க, பதில் கூற தெரியாமல் நின்றான் ரௌத்ரன். பாட்டி சாப்பிட கூப்பிட ராஜா சென்று விட, ரௌத்ரனோ, என்ன இது, ராஜா சொல்றதும் சரிதான். அன்னைக்கு நான் தானே சாட்சிக்கு கூட்டிட்டு வர சொன்னேன், இன்னைக்கு வேணாம்னு சொல்றேன், என்ன ஆச்சு எனக்கு என தனக்குத்தானே சிந்திப்பவனுக்கோ, அவனை அறியாமல் அவனின் மனதில் மலரின் காதல் சாயம் ஒட்டி கொண்டது என தெரியவில்லை. அது வெறும் சாயம் அல்ல, ஓர் காதல் ஓவியம் என ரௌத்ரன் அறிந்தால் மலரின் நிலை. ராஜா கீழே செல்லும் நேரம் சரியாக அர்ஷு இருவரையும் சாப்பிட அழைக்க மேலே வர, வேகமாக வந்தவளோ ராஜா வருவதை பார்த்து சட்டென்று நிற்கவும், காலிடறி படிகளில் விழப்போக, அதனை கண்ட ராஜாவோ உணர்ச்சி வசப்பட்டு, ஹே அணி, பாத்து என கத்திவிட்டு அவளை பிடிக்கப் போக, பிடிமானம் இல்லாமல் இருவரும் படிகளில் உருண்டு விட்டனர். உருளும் போது கூட அவளின் தலையில் அடிபட்டு விடக்கூடாது என கரையாய் அவளின் தலையில் கை தாங்கி பிடித்து கொண்டான். சுதாரித்து எழுந்தவனோ அவளையும் கை கொடுத்து, பாத்து வந்திருக்கலாம்ல என கூறிக்கொண்டே தூக்கிவிட, அவளோ, மன்னிச்சிருங்க, நான் சத்தியமா கவனிக்காம தான் விழுந்தேன். இதுவும் உங்களை மயக்கிறதுக்கு நான் பண்ண பிளான நினைச்சிடாதீங்க, தயவு செஞ்சு என அவன் முகம் பாராமல் கூறிக்கொண்டு உள்ளே சென்றவள், அவன் அழைத்த ஹனி என்ற அழைப்பை கவனிக்க தவறிவிட்டாள். தான் கூறிய வார்த்தைகளை தன்னை சாகடிக்கிறதே என நினைத்து கண்களில் நீர் வடிய அவள் போகும் திசையை வெறித்தபடி நின்றான் ராஜா. இவ்வாறு மலரின் காதலை புரியாமல் ரௌத்ரன் ஒரு புறம் இருக, புரிந்தும் சொல்ல முடியாமல் ராஜா மறுபுறம் உருக, சொல்லியும் புரியவில்லையே என அர்ஷு இன்னொரு புறம் மருக, ஆளாளுக்கு ஒவ்வொரு இடத்தில் சிந்தனையில் உலாவினர். தன் வீட்டிற்கு சென்ற மலரோ தன்னவனின் கைப்பிடித்த தன் கையை பார்த்தபடி மனதில் காதல் கோட்டை கட்டி கொண்டிருந்தாள். தன்னால்தான் தன்னவன் கிண்டல் பேசும் அளவிற்கு மாறியுள்ளான் என்பதை அறிந்த கணமே மலருக்குள் தைரியம் பிறந்தது. தன் காதலை நிச்சயமாக அவனுக்கு புரிய வைத்து விடலாம் என்று. உன் கைகள் கோர்த்து உன்னோடு போக என் நெஞ்சம்தான் ஏங்குதே, தினமுயிர் வாங்குதே, உன் தோளில் சாய்ந்து கண்மூடி வாழ என் உள்ளம் அலைப்பாயுதே, ஐயோ தடுமாறுதே என வரிகளை அலைபேசியில் ஒலிக்க விட்டவள், ரௌத்ரனின் கைகளை காலம் முழுதும் பிடித்து வாழ வேண்டும் என மனதில் நினைத்துவிட்டு தன்னவனை நினைத்து, ஐ லவ் யூ தீரா என தனக்குள் இருக்கும் தன்னவனுக்கு கூறிக்கொண்டவள் அவனின் நினைவுகளோடே நிம்மதியாக நித்திரையை தழுவினாள். மௌனம் 13. ரௌத்ரன் வீட்டில் 2 அறைகளே இருப்பதால் ராஜா ரௌத்ரனின் அறையில்தான் தூங்க வந்தான். இருவரும் வெவ்வேறு மனநிலையில் தூங்க ஆரம்பித்தனர். 3 மணியளவில் ஆழ்ந்த உறக்கத்திலிருந்த ரௌத்ரனின் நினைவுகளில் கடந்த கால நினைவுகள் எழ, தூக்கத்திலேயே, என்ன மன்னிச்சிருங்கம்மா, நான் தெரிஞ்சு பண்ணல, ஏதோ ஒரு கோவத்துல அப்படி பண்ணிட்டேன் என கண்ணீருடன் புலம்பியவாறு இருக்க, திடீரென அம்மா என கத்திவிட்டு தூக்கத்திலிருந்து எழுந்து விட்டான். இவன் கத்திய சத்தம் எதிர் வீட்டில் தன் அறையில் தூங்கிக் கொண்டிருந்த மலருக்கு கூட கேட்டுவிட்டது. சத்தத்தில் பதறி விழித்த ராஜா,
டேய் மச்சான் என்ன ஆச்சு? என தண்ணீர் எடுத்து கொடுக்க ரௌத்ரனோ இன்னும் நினைவுகளிலிருந்து மீளாமல் இருந்தான். ரௌத்ரனின் தோளை குலுக்கி அழைத்த பின்னே நினைவு வந்தவன் தலையில் கை வைத்தபடி அமர்ந்தான். மச்சான் என்னடா ஆச்சு? எதுக்கு கத்துன? என கேட்டுக் கொண்டிருந்த சமயம் பாட்டியும் அர்ஷுவும் பதறி மேலே ஓடி வந்தனர். அண்ணா என்ன ஆச்சு? என அர்ஷுவும் என்ன ராசா ஆச்சு? எதுக்கு கத்துன? என பாட்டியும் பதறிப்போய் கேட்க 2 நிமிடம் கழித்தே நிமிர்ந்து பார்த்தவன் ஒண்ணுமில்ல ஏதோ கனவு என சோர்வாய் கூறிக்கொண்டிருக்க யாரோ கதவு தட்டும் சத்தம் கேட்டது. ராஜாவோ நான் போய் யாருன்னு பாக்குறேன் என சென்று பார்க்க அங்கே மலர்தான் பதற்றத்துடன் நின்றிருந்தாள். கண்ணவனின் குரல் கேட்கவும் பதறி அடித்து ஓடி வந்திருந்தாள். மலர் என்னம்மா இந்த நேரத்துல? என ராஜா மலரிடம் கேட்க, அண்ணா அவருக்கு என்ன ஆச்சு? ஏன் அப்படி கத்துனாரு? யாருக்கும் எதுவும் இல்லல்ல என மலர் படபடப்பாய் கேட்க, அங்க வர கேட்டுச்சா? இல்லம்மா ஏதோ கெட்ட கனவு கண்டு கத்திட்டான், வேற ஒண்ணுமில்ல. நீ இந்த நேரத்துல பதறி போய் வந்திருக்கன்னு தெரிஞ்சதுனா அவனுக்கு சந்தேகம் வந்துரும். நீ போமா, அண்ணன் பாத்துக்கிறேன் என மலரை அனுப்பி வைக்க அவன் கூறுவதும் சரி என்று பட்டதால் அரை மனதுடன் கிளம்பினாள். அறைக்கு வந்த ராஜாவிடம் ரௌத்ரன் யாரு கதவு தட்டினாங்க என கேட்க ராஜாவோ தெரியலடா யாரையும் காணோம் என சமாளிக்க யோசிக்கும் மனநிலையில் ரௌத்ரன் இல்லாததால் சரி என்று விட்டான். பிறகு பாட்டி அர்ஷு 2 பேரும் போய் தூங்குங்க, எனக்கு ஒண்ணுமில்ல என கூறி அனுப்பி வைக்க இருவரும் கீழே சென்று விட்டனர். மச்சான் நிஜமா எதுவும் இல்லல்ல, கனவுதான என ராஜா கேட்க, ஆமாண்டா வேறென்ன, நீ தூங்கு, எனக்கு தூக்கம் வரல, நான் சும்மா மொட்டை மாடி போயிட்டு கொஞ்ச நேரத்துல எக்ஸசைஸ் பண்ண ஆரம்பிச்சிடுவேன் என கூறிவிட்டு மொட்டை மாடிக்கு வந்து விட்டான். அம்மா அம்மான்னு கூட கூப்பிட எனக்கு தகுதி இல்லைன்னு எனக்கு தெரியும். ஆனா அந்த நேரம் நான் என்ன பண்ணேன்னு கூட எனக்கு தெரியல. கவலைப்படாதீங்க, எனக்கு இருக்கிற கடமைய முடிச்சிட்டு நானும் உங்க கூடவே வந்துருவேன். அதுதான் நான் செஞ்ச தப்புக்கான பிராயச்சித்தம் என தனக்குள்ளே வானத்தை பார்த்து கண்ணீருடன் பேசியவன் அவ்வாறே வெறித்தபடி நின்று விட்டான். இந்த நினைவுகள் எப்பொழுதாவது இது போன்ற அடிக்கடி வந்து செல்லும். அதனை நினைத்து ரௌத்ரன் கண்ணீர் வடிப்பதும் வாடிக்கையே. என்ன நேர்ந்தது? ஏன் ரௌத்ரன் இவ்வாறு மருகுகிறான்? போக போக புரியும். அங்கே மலரோ ரௌத்ரன் கத்தியதையே நினைத்து கொண்டிருந்தாள். தீராக்கு என்ன ஆச்சு? இவ்ளோ சத்தமா கத்துற அளவுக்கு அப்படி என்ன கனவு வந்திருக்கும்? அவரை பத்தின விஷயம் நமக்கு இன்னும் புதிராவே தான் இருக்கு என சிந்தித்துக் கொண்டே இருந்தவளுக்கு உறக்கம் வர மறுத்தது. அப்படி இப்படி என விடியலும் விடிந்தது. அவசரமாக தன்னவனை காண வேண்டும் என மனதில் தோன்ற அங்கே சென்றாள். ஓரளவு சகஜமாகி இருந்த ரௌத்ரனோ மலரை கண்டு இவ என்ன காலங்காத்தாலே வந்திருக்கா என ரௌத்ரன் முழிக்க அவளோ ஆஹா ஒரு வேகத்துல கிளம்பி வந்துட்டோம், இப்ப என்ன சொல்லி சமாளிக்க? சரி சமாளிப்போம் என யோசிக்க எதுக்கு அப்படி பாக்குறீங்க என மலர் கேட்க அவனோ இவகிட்ட கேட்டா ஏதாவது கடுப்பேத்துற மாதிரி பேசுவா என நினைத்து விட்டு ஒண்ணுமில்ல என கூறிக்கொண்டு நழுவ பார்த்தான். மிஸ்டர் ஈஃபில் டவர் ஒரு நிமிஷம் என அவள் அழைக்க அவனோ என்ன என்பது போல பார்க்க நேத்து ஒரு நாள் சரி முக்கியமா ஏதோ பேசுறீங்கன்னு விட்டுட்டேன், அதுக்காக எல்லா நேரமும் விட முடியாது, சொல்ல வேண்டியதை சொல்லிட்டு கிளம்புங்க என தெனாவட்டாய் மலர் கேட்க ஹே என்ன நீ பாக்கும்போதெல்லாம் சொல்லிட்டே இருக்கணுமா? அதுக்காக என்னால முடியாது என அவனும் திமிராக கூற அப்பொழுதுதான் ராஜா அங்கு வர மலரோ அண்ணா இங்க வாங்க என ராஜாவை அழைத்தாள். சொல்லு தங்கச்சி என அவனும் வர நான் ஒரு போட்டோ காமிக்கிறேன், எப்படி இருக்குன்னு சொல்லுங்க என அவனிடம் காண்பிக்க போக ரௌத்ரனோ இம்சடா என மனதில் நினைத்துவிட்டு சாயா சிந்தா ஆவா என பல்லை கடித்துவிட்டு கூறி ராஜாவை இழுத்துக்கொண்டு ஜாகிங் சென்று விட்டான். செல்லும் அவனையே காதலாக மெய்மறந்து பார்த்து கொண்டிருந்தாள் மலர். இவ்வாறு இவளின் சீண்டலும் அவனின் கோபமும் மாறி மாறி அரங்கேறியது. அவ்வாறே ஒரு வாரம் கடந்திருக்கும் நிலையில் ரௌத்ரன் எதிர்பார்த்த அந்த பெண்கள் கடத்தும் விஷயம் பற்றிய எவிடன்ஸ் கிடைத்தது. மினிஸ்டரை கையும் களவுமாக பிடிக்க மலரை சாட்சி கூற வைப்பதே ஒரே வழியாக இருக்க வேறு வழியின்றி ரௌத்ரன் ஒப்புக்கொண்டான். மலர் கூறிய யோசனைப்படி ராஜாவும் மதுரை கமிஷனர் ராஜசேகரை சந்தித்து அனைத்தையும் கூறி அரெஸ்ட் வாரண்ட் வாங்கியிருந்தான். ரௌத்ரனும் அசோக்கின் கேஸை சாட்சி கிடைத்ததாக சொல்லி மறுபடியும் ரியோபன் செய்தான். 2 நாட்களில் கோர்ட்டில் கேஸ் பற்றிய விசாரணை நடத்தப்படும் என அறிவிப்பு வர அதனை ரௌத்ரன் மலரிடம் கூறியிருந்தான்.
மலரோ தன் வீட்டில் நடந்தவற்றை கூறி தான் சாட்சி சொல்ல போவதாக கூற சுப்புவும் வெங்கடேசனும் பயந்து விட்டனர். அவர்கள் பயப்படுகிறார்கள் என அறிந்த மலரோ ரௌத்ரனிடம், மிஸ்டர் ரௌத்ரன், எங்க வீட்ல வந்து பேசுங்க என மலர் மொட்டையாக கூற அவனும் முழிக்க, அப்பொழுதுதான் அதில் பெண் கேட்க வர சொல்கின்ற அர்த்தமும் உள்ளது என சிந்தித்தவளோ சிரிப்பை அடக்கிக் கொண்டு, ஹலோ, உங்கள ஏதோ பொண்ணு கேட்க வர சொல்ற மாதிரி முழிக்கிறீங்க. கோர்ட்டுக்கு நான் சாட்சி சொல்றத நினைச்சு வீட்ல பயப்படுறாங்க. நீங்க வந்து பேசுங்க என மலர் கூற அவனும், உனக்கு வாய் கொழுப்பு ஜாஸ்தி என நினைத்துவிட்டு, சரி வா சொல்றேன் என இறுக்கமாக முகத்தை வைத்துக்கொண்டு மலரின் வீட்டிற்கு சென்றான். மலர் ரௌத்ரனை விரும்புவதாக எப்பொழுது கூறினாலோ அப்பொழுதே அவனை மாப்பிள்ளை என மனதில் நினைத்த வெங்கடேசன் உணர்ச்சி வசப்பட்டு, வாங்க மாப்பிள என்று விட ரௌத்ரன் கேள்வியாய் பார்த்தான். மலரோ, ஐயோ சொதப்பிட்டீங்களே என வெங்கடேசனை பார்க்க அப்பொழுதுதான் அவருக்கு தான் கூறியது புரிய, அட தம்பி நீங்களா? சாரி தம்பி, என்னோட பொண்டாட்டியோட தம்பியும் கிட்டத்தட்ட உங்கள மாதிரிதான் இருப்பான். உங்களை பார்த்த அன்னைக்கே சுப்பு சொன்னா அந்த தம்பிய பார்க்க என் தம்பி மாதிரியே இருக்குன்னு. அவன்தான் வந்திருக்கானோன்னு நினைச்சு டக்குன்னு அப்படி கூப்பிட்டுட்டேன் என வெங்கடேசன் சமாளிக்க, அவனும் கேஸ் பற்றியே சிந்தித்துக் கொண்டிருந்ததால் இதையெல்லாம் பெரிதாக எடுத்துக்கொள்ளவில்லை. உள்ளே வந்து அமர்ந்தவனோ, சார், ஏற்கனவே மலர் சொல்லிருப்பான்னு நினைக்கிறேன். இத ஒரு உதவியா கேக்குறேன் உங்ககிட்ட. உங்க பொண்ண நானே கூட்டிட்டு வந்து விடுறேன். பயப்படாம என்ன நம்பி அனுப்பி வைங்க. இப்படி என் மேல நம்பிக்கை இல்லனா நீங்களும் கூட வாங்க என ரௌத்ரன் கூற, ஐயோ அப்படியெல்லாம் இல்ல தம்பி, உங்க மேல நம்பிக்கை இல்லாம சொல்லல. ஒரே பொண்ணு எங்களுக்கு மலர். இதனால ஏதாவது பிரச்சனை வந்துருமோன்னு தான் பயந்தேன். நீங்க தான் அவ கூட இருக்கீங்கல்ல. சரிங்க தம்பி, என் பொண்ணால ஒரு நல்லது நடந்தா எனக்கு சந்தோஷம்தான் என வெங்கடேசனும் சுப்புவும் சம்மதம் தெரிவிக்க ரௌத்ரனும் நன்றி கூறி வெளியே வந்தான். மலரோ, மிஸ்டர் ஈஃபில் டவர் என்று அழைக்க அவள் எதற்காக அழைக்கிறாள் என்று அறிந்தவனோ, சாயா சிந்தா அவா அதன சொல்லிட்டேன், போதுமா, ஆள விடு என கடுப்பாக கூறினான். ஆம், இப்பொழுதெல்லாம் ரௌத்ரனுக்கு இது பழகிவிட்டது. அவளின் தைரியமும் நற்குணமும் அவனிற்கு அவளின் மேல் மரியாதை தோற்றுவித்தது. அதனால் அவளின் சேட்டைகளை பெரிதாக கண்டு கொள்ளவில்லை. மலருக்கோ தன்னவனுடன் மதுரை செல்ல போகிறோம் என்ற நினைப்பே புது உற்சாகத்தை ஏற்படுத்தியது. எல்லாம் நல்லபடியாக போய்க் கொண்டிருக்கிறதே என்று விதி நினைத்தது போலும். அவ்வாறே பிரச்சனையில்லாமல் எல்லாம் முடிந்துவிட்டால் விதிக்கு என்ன வேலை? விதி சதி செய்ய ஆரம்பித்தது. இடைப்பட்ட இந்த 2 நாட்களில் நடக்கப் போகும் விபரீதம் தெரியாமல் தன்னவனின் நினைவுகளில் பறந்து கொண்டிருந்தாள் மலர். அசோக்கின் வழக்கு பற்றிய விசாரணை நீதிமன்றத்தில் நடக்க இன்னும் 2 நாட்கள் இருக்கும் பட்சத்தில் ராஜசேகரை பார்த்து அரஸ் வாரண்ட் வாங்க சென்றிருந்த ராஜா மீண்டும் திருநெல்வேலி வந்தான். ரௌத்ரன், ராஜா, மலர் மூவரும் ரௌத்ரன் அறையில் கேஸ் பற்றி பேசிக் கொண்டிருந்தனர். மச்சான், சொன்ன மாதிரி எல்லாம் பக்காவா போயிட்டு இருக்குடா என ராஜா கூற, ஆமாண்டா, எல்லாம் சரியா வரும்னு நினைக்கிறேன் என ரௌத்ரன் கூற, அட என்ன மிஸ்டர் ஈஃபில் டவர், நினைக்கிறேன்னு சொல்லிக்கிட்டு நம்பிக்கையோட இருங்க. இந்த மலரை நம்பினோர் கைவிடப்படார் என மலர் கூற, ஏதோ இந்த கேஸ் இவதான் தீர்ப்பு சொல்ற மாதிரி ரொம்பதான் பண்றா என மனதில் ரௌத்ரன் நினைக்க, அதனை யூகித்த மலரோ, ஓவரா பண்றேன்னு எனக்கே தெரியுது. என்ன பண்ண மிஸ்டர் ரௌத்ரன், எனக்கும் பெருமையா இருக்குதே, அதான் இப்படி என அவன் கூறாமலே அவன் மனதில் நினைத்ததை மலர் கூற ரௌத்ரனும் ராஜாவும் ஆச்சரியமாக பார்த்தனர். அவ்வாறு அவர்கள் பேசிக் கொண்டிருக்க ரௌத்ரனின் அலைபேசி அலற ராஜாவோ யாரென கேட்டான். மலேசியால இருந்து என் ஃப்ரெண்டு கால் பண்ணிருக்கான், நான் மொட்டை மாடியில போய் பேசிட்டு வரேன் என கூறிவிட்டு ரௌத்ரன் மாடிக்கு செல்ல ராஜாவும் மலரும் கீழே வந்து பாட்டியுடன் பேசிக் கொண்டிருந்தனர். மாடிக்கு வந்த ரௌத்ரன் அலைபேசியில், ஹாய்டா, எப்படி இருக்க என்றான் உற்சாகமாய். நான் நல்லா இருக்கண்டா, நீ எப்படி இருக்க என அவன் நண்பன் கேட்க அவ்வாறே பொதுவாக இருவரும் பேசினர். அப்புறண்டா, மலேசியால ஒர்க் எல்லாம் எப்படி போகுது என ரௌத்ரன் கேட்க, அத ஏண்டா கேக்குற, வந்து கொஞ்ச நாளுக்கு மலாய் மொழிய கத்துக்கவே நிறைய பாடுபட்டுட்டேன். இப்பதாண்டா ஓரளவு மலாயில பேச ஆரம்பிச்சிருக்கேன் என கூறவும் சட்டென ரௌத்ரனுக்கு மலர் கூற சொல்லும் சயா சிந்தாவா ஞாபகம் வர, டேய், இப்ப உனக்கு மலாய் தெரியுமா என்றான். ஆமாண்டா, ஏன்? இப்ப நான் உனக்கு கேக்குறேன், அதுக்கு அர்த்தம் சொல்லு என ரௌத்ரன் கேட்க, கேளு மச்சான், சயா சிந்தா ஆவானா என்னடா அர்த்தம் என ரௌத்ரன் கேட்க, அதனை கேட்ட அவனுடைய நண்பனோ, டேய் மச்சான், நீ ஆடா இத கேக்குற,
காலேஜ்ல பொண்ணுங்க கிட்ட பேசக்கூட மாட்ட, இப்ப ப்ரொபோஸ் பண்றதுக்கு ஐடியா கேக்குற? வாழ்த்துக்கள்டா. யார் அந்த லக்கி கேர்ள் என மகிழ்ச்சியாய் கேட்டான். டேய், என்ன சொல்ற? ப்ரொபோஸா? தெளிவா சொல்லு. டேய் ரௌத்ரா, சயா சிந்தா ஆவான்னா ஐ லவ் யூன்னு அர்த்தம் என அவன் நண்பன் கூற, அதை கேட்டவனுக்கோ மலரின் மேல் கட்டுக்கடங்காமல் கோபம் வர அழைப்பை துண்டித்தவன், அவ மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்கா என நேராக ஆவேசத்துடன் மலரை தேடி கீழே வந்தான். அவளோ பாட்டியுடன் சிரித்து பேசிக் கொண்டிருக்க அவளை இழுத்து பலாரென அவளின் கன்னத்தில் அறைந்தான். அதிர்ச்சியில் அனைவரும் உறைந்து போய் நின்றனர். வழியில் தன் கன்னத்தை கையில் தாங்கியபடி கண்ணீருடன் மலர் ரௌத்ரனை பார்க்க அவன் கண்களில் கோபக்கனல் சுடர்விட்டு எரிந்தது. டேய் ரௌத்ரா, இப்ப எதுக்கு அந்த புள்ளைய அடிச்ச என பாட்டி கோபமாய் கேட்க கை நீட்டி தடுத்தவனோ, இங்க பாருங்க, யாராவது வாய திறந்தீங்க நான் மனுஷனாவே இருக்க மாட்டேன் என மற்றவர்களிடம் எச்சரித்தவன் மலரிடம் திரும்பி, என்ன நினைச்சிட்டு இருக்க உன் மனசுல? நானும் சரி ஏதோ விளையாட்டுத்தனமா இருக்குன்னு நீ பண்ற சேட்டையெல்லாம் பொறுத்து போனா ரொம்ப ஆடுற என ரௌத்ரன் பாட்டுக்கு மலரை திட்ட அனைவரும் எதற்கு திட்டுகிறான் என புரியாமல் முழித்துக் கொண்டிருந்தனர். எதுக்கு என்ன அடிச்சிங்க என தன் கன்னத்திலிருந்து கையை எடுத்து கண்களில் வழியும் கண்ணீரை துடைத்துவிட்டு அவனை திமிராக எதிர்கொண்டு மலர் கேட்க, அவனோ கடுமையான கோபத்துடன், சயா சிந்தா அவானா என்ன அர்த்தம் என புருவமிடுங்க கேட்க, அவன் கேட்ட கேள்வியில் அனைவரும் அதிர்ச்சியாக, மலருக்கே பயத்தில் வார்த்தை வரவில்லை. சொல்லுன்னு சொன்ன என அவளின் கையை பிடித்து இறுக்கினான். அவன் பிடித்த பிடியிலேயே அவன் கோபம் தெரிந்தது. அது அது ஐ லவ் யூன்னு என மலர் கூற மீண்டும் அவளை அறைய கை ஓங்கியவன் அவள் மிரண்டதில் ஓங்கிய கையை தளர்த்தினான். விரல்களை மடக்கி தன் தாடையில் குத்தியபடி தன் கோபத்தை கடினப்பட்டு கட்டுப்படுத்தியவன், இங்க பாரு, ஏதோ விளையாட்டுக்கு பண்ணதுனால ஒரு அறையோட விட்டேன். இனிமே இந்த மாதிரி ஏதாவது பண்ணிட்டு இருந்த அப்புறம் இந்த ரௌத்ரனை வேற மாதிரிதான் நீ பாக்கணும், சொல்லிட்டேன். கெட் அவுட் ஆஃப் மை ஹவுஸ் என கர்ஜிக்கும் சிங்கம் கூட தோற்றுவிடும் அளவிற்கு கத்திவிட்டு அவன் அறைக்கு செல்ல போக, உள்ளே பயம் இருந்தாலும் அதனை மறைத்த மலரோ, ஒரு நிமிஷம் நில்லுங்க என்றாள். அவனோ அதே கோப கண்களால் அவளின் முகம் நோக்க, மன்னிச்சிருங்க, நீங்க தப்பா புரிஞ்சிருக்கீங்க என்றிட எதுவும் கூறாமல் படிகளில் ஏற எத்தனித்தவன், நான் விளையாட்டுக்கு சொன்னேன்னு யார் சொன்னா? நான் நிஜமாவே உங்களை காதலிக்கிறேன், உயிருக்குயிரா காதலிக்கிறேன் என்றதில் அவனின் கோபம் மேலும் பெருகியது. மீண்டும் கோபத்தில் அறைய வந்தவனின் கைகளை தடுத்து மலர் பிடிக்க, நான் சொல்ல வரத சொல்லி முடிச்சுக்கிறேன், அதுக்கப்புறம் எவ்வளவு வேணாலும் அடிச்சுக்கோங்க. இங்க பாருங்க, எப்பவும் விளையாட்டா இருக்கிறவ இந்த விஷயத்திலயும் விளையாட்டா இருந்துருவான்னு மட்டும் நினைச்சிராதீங்க. நான் ரொம்ப தெளிவா சொல்றேன், நான் உங்களை காதலிக்கிறேன் என அவள் கூற, அவனோ கட்டுக்கடங்காமல் வரும் கோபத்தை கட்டுப்படுத்த முடியாமல் தன் தலையை அழுந்த கோதிவிட்டு தன்னை நிதானப்படுத்தியவன், இங்க பாரு, நான் பொறுமையா சொல்றேன். இன்னொரு தடவை இந்த காதல் கத்திரிக்காய்னு சொல்லிக்கிட்டு என் பின்னாடி வராத. நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. ஒழுங்கா போயிரு என காட்டமாய் கூற, நீங்க அடிச்சே கொன்னாலும் கூட அத பத்தி எனக்கு கவலை இல்ல. நான் உங்களை காதலிக்கிறேன் 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 என அழுத்தமாய் கூற, ஏய், ஒரு தடவை சொன்னா உனக்கு புரியாதா? வீணா என்னோட கோபத்துக்கு ஆளாகாத. என் மூஞ்சிலேயே முழிக்காம போ என கூறிவிட்டு அவன் படியில் ஏற போக, எனக்கு உங்ககிட்ட பிடிச்சதே அந்த கோபம்தான் என மலர் கூற, அவனோ தன் ஒட்டுமொத்த கோபத்தையும் சுவற்றில் காட்ட, அவன் குத்திய குத்தில் சுவற்றிலிருந்து சிறு பாகம் உடைந்து கீழே விழுந்தது. பிறகு மீண்டும் அவளிடம் திரும்பியவன், இங்க பாரு, இனிமே நீ இங்க வரக்கூடாது, என் கண்ணுலயே படக்கூடாது சொல்லிட்டேன் என கோபமாய் கூற, அவளோ, ஏன், என்ன பார்த்தா உங்களை அறியாமலே காதல் வந்துரும்னு பயமா என தெனாவட்டாக கேட்க, அவள் மேலும் மேலும் பேசுவதை பார்த்து பாட்டி அர்ஷினி மற்றும் ராஜாவுக்குத்தான் பதட்டமாக இருந்தது. வேணா, நான் எல்லா நேரமும் ஒரே மாதிரி இருக்க மாட்டேன், என் கோபத்தை கிளறாத என ரௌத்ரன் பல்லை கடித்து கொண்டு கூற, சும்மா கோபம் கோபம்னு கத்தாதீங்க. மனுஷனா எல்லாருக்கும் கோபங்கிறது வர விஷயம்தான். உங்க கோபம் இப்படி என்ன பண்ணிரும்? இப்படி எல்லார்கிட்டயும் விலகி இருந்து என்னத்த சாதிச்சிங்க? அப்படியே கோபத்துல கொலையா பண்ணிர போறீங்க என மலர் ஆதங்கத்தில் கேட்க, அவனோ அவள் கூறிய கடைசி வார்த்தையில் ருத்ரமூர்த்தியாய் மாறியிருந்தான். என்ன சொன்ன என்ன சொன்ன? கொலை பண்ணிருவனான்னு கேட்டல? ஆமா, கொலைதான் கோபத்துல பண்ணிட்டேன். ஏற்கனவே என் கோபத்துல ஒரு உயிரை கொன்னுட்டேன், போதுமா? அதுவும் எங்க அம்மாவை நானே கொன்னுட்டேன், போதுமா என அவன் கத்திய கத்தலில் மலரும் ராஜாவும்
ஸ்தம்பித்து போய் நின்றனர். அர்ஷுவுக்கும் பாட்டிக்கும் ஏற்கனவே அந்த விஷயம் தெரியும் என்பதால் இருவராலும் கண்ணீர் வடிக்க மட்டுமே முடிந்தது. எங்க அம்மாவை நானே கொன்னுட்டேன். என்னோட கோபத்தினால நானே எங்க அம்மாவை கொன்னுட்டேன். எந்த மகனும் செய்யக்கூடாத பாவத்தை நான் செஞ்சுட்டேன் என கூறியதையே திரும்ப திரும்ப கூறியவாறே தரையில் அமர்ந்து கதறியவன் சட்டென எழுந்து, இங்க பாரு, உயிர் மேல பயம் இருந்துச்சுன்னா இனிமே என் முன்னாடி நிக்காத, போயிடு போயிடு என கத்திவிட்டு அழுது கொண்டே மாடிக்கு சென்று விட்டான். அவன் கூறியதையெல்லாம் புரிந்து கொள்ளவே மலருக்கு நேரம் எடுத்தது. அவளின் செவிகளில் மாறி மாறி அவன் கூறிய வார்த்தைகளே ஒலித்துக் கொண்டிருந்தது. தன்னவன் தன்னை அடித்த வலியை விட தன்னவன் அழுவதுதான் மலருக்கு அதிகம் வலித்தது. அவளின் எண்ணங்களில் பல கேள்விகள் வரிசையாக ஓடத் துவங்கின. என் தீராக்கு என்ன ஆச்சு? என் தீரா எப்படி அவரோட அம்மாவை கொல்லுவாரு? அதுவும் கோபத்தினால? என் தீரா அவ்வளோ மோசமானவரா? இல்ல இல்ல, என்னால அப்படி நினைக்க முடியல என தனக்குள்ளேயே கேள்வி கேட்டு அவ்வாறே கீழே அமர்ந்தாள். எவ்வளவு நேரம் கடந்ததோ தெரியவில்லை. பின்பு எழுந்து ரௌத்ரனின் அறைக்கு செல்ல போனவளை, வேணாமா, போகாத, இப்பவே வேணாம் என பாட்டி அழுதவாறே கூற அவளோ விரக்தியாய் பார்த்துவிட்டு மீண்டும் செல்ல போக, பின் பயந்து பாட்டி, அர்ஷு, ராஜா மூவரும் அவள் பின்னே சென்றனர். அறையில் ரௌத்ரனோ கையில் கிடைத்த எல்லாவற்றையும் தூக்கி போட்டு உடைத்திருந்தான். அறையே கந்தல் கோலமாய் காட்சியளித்தது. அறையில் நுழைந்த மலரோ சுற்றி முற்றி அவனை தேட, அவனோ ஒரு மூலையில் தன் கையில் தன் அன்னையின் படம் ஒன்றை வைத்து அதையே வெறித்தபடி அமர்ந்திருந்தான். ஓரளவு கோபங்கள் மட்டுப்பட்டு நிதானமாகியிருந்தான். ஆனால் மனம் முழுதும் வலியுடன் கண்கள் அழுது அழுது சிவந்து காணப்பட்டது. அவனின் அருகே வந்த மலர் அவனின் அருகில் தரையில் அமர்ந்தாள். மலர்தான் வந்திருக்கிறாள் என ரௌத்ரனும் அறிவான். அவளோ தீரா என அழைக்க, அந்த அழைப்பில் என்ன உணர்ந்தானோ தெரியவில்லை. ஆனால் மனதிற்கு இதமாக உணர்ந்தான். அவள் மீண்டும் அழைக்க அவளை சோர்வுடன் பார்த்தான். எனக்கு உங்க கடந்த காலத்துல என்ன நடந்துச்சுன்னு தெரியணும், பிளீஸ் தீரா என மலர் கெஞ்சலாக கேட்க, ஏனோ இதுவரை யாரிடமும் சொல்லாத தன் கடந்த காலத்தை இவளிடம் கூறு என மனம் சொல்ல, உடைந்த தனது குரலால் மெல்ல கூற ஆரம்பித்தான் அவளின் தீரன். மௌனம் 14. ரௌத்ரனின் குடும்பம் வசதிகள் வாய்ந்த பணக்கார குடும்பம். ரௌத்ரனின் தந்தை சிவமணி, தாய் ரமணி. சிவமணி ரமணியின் 19வது வயதில் அவரை திருமணம் செய்து கொண்டார். திருமணத்திற்கு பிறகு இவர்களின் வாழ்க்கையில் மகிழ்ச்சி மட்டுமே நிறைந்திருந்தது. அவர்களின் காதலின் பரிசாக 1 வருடத்தில் ரௌத்ரன் ஜனித்தான். இயல்பிலேயே அவனது புருவங்கள் இடுங்கியபடி கண்கள் கோபமாய் இருப்பது போன்றே இருக்க, சிவமணியோ, ரமணி பாரேன், நம்ம பையனுக்கு இப்பவே கோபம் எல்லாம் வருது என சிரித்து கூற, ஆமாங்க, நானும் கவனிச்சேன், இவனுக்கு என்னங்க பேர் வைக்கலாம் என ரமணி ஆசையாய் கேட்க, ரௌத்ரன்னு வைப்போம், அதுதான் அவனுக்கு பொருத்தமா இருக்கும் என சிவமணி கூற அவ்வாறே பெயரும் வைத்தனர். உட்கார்ந்து சாப்பிட நிறைய சொத்து இருப்பதால் சிவமணி தன் மனைவி மற்றும் குழந்தையே கதி என ஒவ்வொரு நாளும் அவர்களை தாங்கினார். திடீரென ஓர் நாள் வெளியே சென்றிருந்த சிவமணிக்கு விபத்து ஏற்பட சம்பவ இடத்திலேயே சிவமணியின் உயிர் அவரை விட்டு பிரிந்தது. அதை கேட்ட ரமணிக்கு துக்கம் தாளவில்லை. தினம்தோறும் தன் கணவரையே நினைத்து மருகினார். ரமணியின் தந்தை தன் மகள் சிறு வயதிலேயே விதவையானதை நினைத்து மிகவும் வருந்தினார். பின் சுற்றத்தார் சொல் கேட்டு ரமணியிடம் வந்து பேசினார். அம்மாடி, இன்னும் எத்தனை நாளைக்கு இப்படி இருக்க போற? உனக்கு இன்னும் வயசு இருக்குமா? வேற என்னப்பா பண்ண சொல்றீங்க? என் விதி இதுதான் போல. இனிமே என் மகன் மட்டும்தான் எனக்கு துணை. நான் இப்படியே இருக்கிறேன் என அழுதவாறு கூற, இல்லம்மா, உன்னால காலம் முழுக்க தனியா வாழ முடியாதுமா. உன் மகனை அப்பா இல்லாம வளர்க்கறது உனக்கும் கஷ்டம், அவனுக்கும் கஷ்டம். அதனால உன் அத்தை பையன் கோவிந்தனை கல்யாணம் பண்ணிக்கோமா. அப்பா ப்ளீஸ், அவரை தவிர யாரையும் என் மனசுல நினைக்க முடியாது என்னால. எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் நான் இப்படியே இருந்துக்கிறேன். நாளடைவில் ரமணியின் தந்தைக்கு தன் மகளை நினைத்து உடல்நிலை சரியில்லாமல் போக, தன்னுடைய கடைசி காலத்தில் பயணித்துக் கொண்டிருந்தார் அவர். வேறு வழியின்றி தன் தந்தையின் கடைசி ஆசைக்கிணங்க ரமணி கோவிந்தனை மறுமணம் செய்து கொண்டார். கோவிந்தன் ரமணியையும் ரௌத்ரனையும் நன்றாகத்தான் பார்த்து கொண்டார். அவ்வாறே ஓர் 8 வருடங்கள் ஓடியது. ரௌத்ரன் வளர வளர ஏனோ அவனின் கோபங்களும் வளர்ந்து கொண்டே இருந்தன. சின்ன விஷயத்திலும் கூட கோபம் கொள்ளும் குணமுடையவன் அவன்.
ஒரு நாள் அவன் கோபம் கொண்டு உடன் படிக்கும் மாணவனை அடித்ததாக அவன் பள்ளி ஆசிரியர் ரமணியிடம் குறை கூற, ரமணியோ அவனை கண்டித்தார். அன்னைக்கு நான் என் கூட படிச்ச பையனை அடிச்சேன்னு அம்மா சூடு வைக்க வந்தாங்க. அப்ப நான் கோபப்பட்டு கத்திட்டு இருந்தேன். திடீர்னு எனக்கு தலை சுத்துச்சு, மயங்கி விழுந்துட்டேன். முழிச்சு பார்க்கும்போது ஹாஸ்பிட்டல்ல இருந்தேன். என் பக்கத்துல கோவிந்தன் அப்பா தான் இருந்தாரு. நான் அம்மா எங்கன்னு கேட்டேன். என்கிட்ட கோவமா பேசினாரு. பாவி பெத்த அம்மாவையே கொன்னுட்டியேடா, நீ எல்லாம் பிள்ளையான்னு கேட்டாரு. எனக்கு ஒன்னும் புரியல. அம்மாவை கொன்னுட்டனான்னு அதிர்ச்சியா இருந்தது. என்னப்பா சொல்றீங்கன்னு கேட்டேன். அன்னைக்கு வீட்டுக்கு வந்த கோவிந்தன் அப்பாவோட போலீஸ் ஃப்ரெண்ட் துப்பாக்கிய மறந்து வச்சுட்டு போக, சூடு வைக்க வந்த கோபத்துல யோசிக்காம கையில கிடைச்ச அந்த துப்பாக்கியால நான் எங்க அம்மாவை சுட்டுட்டேன்னு அழுதுட்டே அப்பா சொன்னாரு. எங்க அம்மாவை நான் கொன்னுட்டேன்னு கதறி அழுதாரு. எனக்கும் அழுக வந்தது என்றவன் தன் கண்ணீரை துடைத்தபடி மேலும் கூறலானான். அம்மாவை பார்க்கணும்னு சொன்னேன். ஆனா அவர் என்ன பார்க்க விடல. ஏற்கனவே கொன்னது பத்தாதா, செத்தாலும் உங்க அம்மாவை நிம்மதியா விட மாட்டியான்னு என்ன திட்டினாரு. என்னால நம்ப முடியல. கடைசி நிமிஷம் கூட எங்க அம்மாவை பார்க்க முடியல. கெஞ்சுன கதறுன. டாக்டர் வெளியே போலீஸ் கிட்ட பேசிட்டு இருந்தாங்க. சுடும்போது வந்த சத்தத்துல பயந்துதான் மயங்கி விழுந்துட்டேன்னு. போலீஸ் ரிப்போர்ட் கூட சொன்னுச்சு நான் தான் கொன்னேன்னு. அந்த துப்பாக்கில என்னோட கைரேகை இருந்துச்சுன்னு. என்னால நம்பவே முடியல. கோவிந்தன் அப்பா கடைசியா ஒரு வார்த்தை சொன்னாரு. உன்னை பெத்ததுதான் ரமணி செஞ்ச பாவம். உன் கோபத்தினால கூட இருக்கிறவங்கள நீ கொன்னுருவன்னு என்ன பார்த்து சொன்னாரு. இந்த கொலைகாரனை நான் என் கூட வச்சுக்க மாட்டேன்னு சொல்லி என்ன போலீஸ் கிட்ட கொடுத்துட்டாங்க. சின்ன பையங்கிறதுனால என்ன சிறுவர் சீர்திருத்த பள்ளியில சேர்த்தாங்க. 5 வருஷம் அங்கதான் இருந்தேன். கூட இருந்தவங்க எல்லாம் என்ன பார்த்து பயந்து ஓடுனாங்க. இவன் ரொம்ப கோபக்காரன், அம்மாவையே கொன்னுட்டு ஜெயிலுக்கு வந்தவன்னு என்ன சுத்தி இருக்கிற எல்லாரும் சொன்னாங்க. அப்ப கூட கோபம்தான் வந்துச்சு என் மேல எனக்கே. அப்ப முடிவு பண்ண யாரும் எனக்கு வேணாம்னு. 5 வருஷம் கழிச்சு என்ன அனாத ஆசிரமத்துல சேர்த்தாங்க. கோவிந்தன் அப்பாதான் நான் படிக்கிறதுக்கு மட்டும் கொஞ்சம் பணம் கொடுத்துட்டு என்ன ஆசிரமம்ல சேர்க்க சொல்லிட்டாங்கன்னு சொன்னாங்க. அங்க யாருக்கும் என்ன பத்தி தெரியாது. நல்லாதான் என்கிட்ட பேசுனாங்க. ஆனா நான் யார்கிட்டயும் பேசல. எங்க என்னோட கோபத்தினால இன்னும் யாரையும் கொன்றுவேனோன்னு எனக்கு பயம். அங்கதான் எனக்கு பாட்டியும் அர்ஷுவும் தெரியும். பாட்டி தான் ஆறுதல் சொல்வாங்க. அர்ஷு அவளாவே வந்து என்கிட்ட பாசமா பேசினா. நான் விலகி போனாலும் அண்ணா அண்ணான்னு பாசமா வருவா. அப்பப்போ பாட்டிக்கிட்டயும் அர்ஷுகிட்டயும் மட்டும் நான் பேசுவேன். அப்புறம் கஷ்டப்பட்டு படிச்சு போலீஸ் ஆனேன். நான் ஆசிரமத்தை விட்டு போகும்போது அர்ஷு ரொம்ப அழுதா. ஒரு நாள் அவளுக்கு காய்ச்சல் வந்துடுச்சு என்ன பார்க்காம. அப்புறம் அவளுக்காக பாட்டியையும் அர்ஷுவையும் நானே பாத்துக்கிறேன்னு கூட்டிட்டு வந்துட்டேன் என மொத்தமாக கண்ணீருடன் கூறி முடித்தான் ரௌத்ரன். மலருக்கோ அவனை நினைத்து மிகவும் வருத்தமாக இருந்தது. தன் மனதில் இருந்த அனைத்தையும் கூறி முடித்தவனுக்கு இப்பொழுது மனம் லேசாக இருந்தது. ஆம், பாரமெல்லாம் மலருக்கு வந்துவிட்டதே. அனைத்தையும் கேட்ட ராஜாவிற்கும் தன் நண்பன் நிலையை எண்ணி வருத்தமாக இருந்தது. பின் கண்ணை துடைத்துவிட்டு எழுந்த ரௌத்ரனோ மலரிடம், இங்க பாரு, இனிமே காதல்னு சொல்லிட்டு என் பின்னாடி வராத. எனக்கு யாரும் வேணாம் என் வாழ்க்கையில. என் அம்மாவை கொன்ன பாவி நானு. நான் ஒரு மிருகம். இப்படியே என்ன விடுங்க. என் தங்கச்சிக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைச்சு கொடுக்கறது மட்டும்தான் என் கடமை. அதுக்கப்புறம் நானே என ஏதோ கூற வந்தவன் அதோடு நிறுத்திவிட்டு சென்று விட்டான் வண்டியை எடுத்துக்கொண்டு எங்கேயோ. பின் பாட்டியும் அர்ஷினியும் கீழே சென்றுவிட மலரும் ராஜாவும் அறையில் இருந்தனர். விடுமா, சரியாகிருவா, நீ கவலைப்படாத என ராஜா மலருக்கு ஆறுதல் கூற, அவளோ, இல்லனா கண்டிப்பா என் தீரனை நான் மாத்திருவேன், எனக்கு நம்பிக்கை இருக்கு. பாவம், இவ்ளோ நாள் இந்த விஷயத்த மனசுலயே வச்சு புழுங்கி இருக்கான். ஆமாண்ணா, சரி அதை விடுங்க. இனிமே உங்களுக்குதான் ஆப்பு ரெடி ஆயிட்டு என மலர் கூற, என்னம்மா சொல்ற என ராஜா கேட்க, ஆமாண்ணா, அர்ஷு தீரனோட கூட பிறந்த தங்கச்சி இல்ல. அப்ப நீங்க சொல்ற அந்த ஜாதகம் சென்டிமெண்ட் எல்லாம் இனிமே தேவையில்லல்ல. நீங்க பயப்படாம லவ் பண்ணலாம்ல என மகிழ்வாய் மலர் கூற, இப்பொழுதுதான் ராஜா அதனை நினைக்கிறான். அட தங்கச்சி, ஆமா, இப்ப நான் அணிய கல்யாணம் பண்ணா என் மச்சானுக்கு எதுவும் ஆகாது. ஐயோ தங்கச்சி, தேங்க்ஸ்மா என சந்தோஷத்தில் துள்ளி குதித்தவனோ பின் நிறுத்திவிட்டு, ஆமா, இது நல்ல விஷயம் தானம்மா, இதுக்கு எதுக்கு ஆப்புன்னு சொன்ன என ராஜா புரியாமல் கேட்க, என்ன பிரதர், உங்க அணிக்கிட்ட நீங்க இதுவரை பேசுனது எல்லாம் மறந்து போச்சா? அவகிட்ட நீங்க இனிமே அவ்வளோதான் என வாய்ப்பொத்தி சிரிக்க, ஐயோ ஆமா போச்சு, என் அணியை நான் ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன். அவ கால்ல விழுந்தாவது மன்னிப்பு கேட்கணும் என இவன் கூற, மலரோ சிரித்தபடி வெளியே வந்தாள்.
பாட்டியும் அர்ஷுவும் சோகமாய் அமர்ந்திருக்க, இப்ப எதுக்கு சோகமா இருக்கீங்க? ரௌத்ரனை எப்படியாவது நான் மனசு மாற வைக்கிறேன். நீங்க கவலைப்படாதீங்க என கூறிவிட்டு தன் வீட்டிற்கு சென்றவளோ யோசனையில் மூழ்கினாள். சுத்தது இவருக்கு தெரியாதுன்னு சொல்றாரு. அது எப்படி எங்கேயோ இடிக்குதே என யோசித்துக் கொண்டிருந்தாள் மலர். ஆனால் ஒன்று மட்டும் புரிந்தது. ரௌத்ரன் மனதளவில் மிகவும் பாதிக்கப்பட்டிருக்கிறான் என்று. தானே ஒரு சைக்காலஜி படித்த மாணவியாக இருந்தாலும் தன்னவனை பற்றி தெளிவாக தெரிந்து கொள்ள தனக்கு தெரிந்த பெண் மனநல மருத்துவரிடம் இது குறித்து ஆலோசனை செய்தாள். அது எப்படி டாக்டர்? அவர் சொல்ற விஷயத்த கேட்ட உடனேயே எனக்கு சந்தேகம் வந்துடுச்சு. ஆனா அவரோ ஒரு போலீஸ். அவருக்கு இதுல ஏதோ ஒண்ணு தப்பா இருக்குன்னு தோணாமையா இருக்கும் என மலர் கேட்க, அந்த மருத்துவரோ, அப்படி இல்லம்மா, என்னதான் பெரிய போலீஸ், வக்கீல், டாக்டர், ஏன் பெரிய சயின்டிஸ்டாவே இருந்தாலும் கூட அவங்க மனசளவுல ஒரு விஷயத்துல பாதிக்கப்பட்டுட்டா அவங்க மனசு அத பத்தி மேற்கொண்டு நினைக்கவே பயப்படும். அதுவும் அவரோட மனசுல குற்ற உணர்வு மட்டும்தான் ஆழமா இருக்கு. அது லாஜிக்கா யோசிக்க வைக்காது. அந்த விஷயம் பத்தி அவங்க கொஞ்சம் யோசிச்சா கூட அவங்க மனசுல பயம் வர ஆரம்பிச்சிரும். இந்த மாதிரி பாதிக்கப்பட்டவங்க மனசளவுல வேற ஒரு ஆளாவும், வெளி உலகத்தை பொறுத்தவரை வேற ஒரு ஆளாவும் இருப்பாங்க. ஆதாரத்தோடு நிரூபிச்சா மட்டும்தான் அவங்க மனசு அத நம்பும் என கூறினார். அதையெல்லாம் கேட்ட மலரோ ஆழ்ந்த சிந்தனையில் இறங்க ஆரம்பித்தாள். அங்கே ராஜாவோ தன்னவளை கஷ்டப்படுத்தி விட்டதை நினைத்து வருந்திக் கொண்டிருந்தான். ச்சே, உண்மை தெரியாம என்னென்னமோ பேசிட்டோமே, ஹனி கிட்ட இதெல்லாம் சொன்னா முதல்ல நம்புவாளா என இவன் நினைத்து கொண்டிருக்க, அவனின் மனசாட்சியோ, கொஞ்ச நஞ்ச பேச்சாடா பேசுன, சொல்லக்கூடாத வார்த்தையெல்லாம் சொன்னியேடா, இப்ப நல்லா அனுபவி என இலக்காரமாக சிரிக்க, நான் என்ன பண்ணுவேன், என் நண்பனோட உயிர் தான் எனக்கு முக்கியமா பட்டுச்சு என தனக்குத்தானே ஆறுதல் கூறிக் கொண்டிருந்தான். அங்கே சுவற்றில் மாட்டியிருந்த அர்ஷினி ரௌத்ரனுடன் எடுத்த புகைப்படம் ராஜாவின் கண்ணில் பட, அதை கையில் எடுத்தவன் அதில் சிரித்துக் கொண்டிருந்த கண்ணவளின் முகத்தினை வருடியவாறு, சாரி அனி, கூடிய சீக்கிரம் நானே உன்கிட்ட வந்து என் லவ்வ சொல்றேன். லவ் யூ டி அனி என சிறிது சத்தமாகவே கூறிக்கொண்டு அதில் முத்தமிட்டான். அப்பொழுது வெளியே சென்றிருந்த ரௌத்ரன் அறைக்குள் நுழைந்தான். ராஜாவோ ரௌத்ரனுக்கு தெரியாமல் படத்தை இருந்த இடத்தில் மாட்டிவிட்டு, மச்சான் எங்கடா போன என கேட்க, ஒண்ணுமில்லடா, மனசு கஷ்டமா இருந்துச்சா, அதான் சும்மா பைக்ல ஒரு ரைட் போனேன், இப்போ ஓகே என்றான். சரிடா விடு மச்சான், பழசெல்லாம் மறந்துரு, இனிமே நடக்க போறத பாப்போம் என ராஜா கூற, ரௌத்ரனோ அவனை ஒரு மாதிரியாக பார்த்துவிட்டு, கீழே வா என கூறிவிட்டு முன்னே செல்ல, இப்ப இவன் பார்த்த பார்வைக்கு என்ன அர்த்தம்? ஆஹா, என்ன பண்ண போறானோ என மனதில் நினைத்துவிட்டு இவனும் பின்னே சென்றான். கீழே வந்த ரௌத்ரனோ பாட்டியையும் அர்ஷுவையும் அதே பார்வை பார்க்க, இருவரும் இவன் எதுக்கு இப்ப இப்படி பாக்குறான் என ஒருவருக்கொருவர் நினைத்துவிட்டு மாறி மாறி பார்க்க, பின் பாட்டியோ பின்னே வந்த ராஜாவிடம் கண்ணாலேயே என்ன ஆச்சு என கேட்க, அவனோ தெரியலையே என உதட்டை பிதுக்கினான். இவ்வாறே ஒரு 3 நிமிடங்களுக்கு ரௌத்ரன் மூவரையும் பார்க்க, பொறுமை இழந்த பாட்டியோ, என்னாச்சு ராசா, எதுக்கு அப்படி பாக்குற என கேட்க, அவரை தொடர்ந்து அர்ஷுவும், ஆமாண்ணா என்னாச்சு எனக்கு புரியல என அர்ஷு கேட்க, அவளைத் தொடர்ந்து ராஜாவும், டேய் மச்சான், உன் பார்வைக்கு அர்த்தம் கண்டுபிடிக்கணும்னா நான் மலரதான் கூட்டிட்டு வரணும், இரு நான் கூட்டிட்டு வரேன் என கூற, ரௌத்ரன் ராஜாவை தீயாக முறைத்தான். பின்ன என்னடா, சும்மா பாத்துட்டே இருந்தா எங்களுக்கு என்ன தெரியும், சொன்னாதானே தெரியும் என்றிட, அப்ப நான் ஏன் இப்படி பாக்குறேன்னு உங்க 3 பேருக்கும் புரியல, அப்படிதானே என சிறு முறைப்புடன் கேட்க, ஏன் மச்சான், நாங்க என்ன மலாயிலியா பேசிட்டு இருந்தோம் இவ்ளோ நேரம், புரியலன்னு தமிழ்ல தானடா சொன்னோம் என ராஜா மீண்டும் மீண்டும் மலரையே ஞாபகப்படுத்த, அதில் கடுப்பான ரௌத்ரனோ, இருடா உனக்கு ஆப்பு வைக்கிறேன் என மனதில் நினைத்து கொண்டு, அவ என்ன லவ் பண்றான்னு உங்க 3 பேருக்கும் ஏற்கனவே தெரியும், அப்படிதானே என லேசான கோபத்துடன் கேட்க, மூவரும் திரு திருவென முழிக்க, பின் கால் வருது நான் பேசிட்டு வரேன் என ராஜாவும், அடுப்புல ஏதோ வச்சுட்டு வந்துட்டேன் இரு வரேன் என பாட்டியும், வெளியே யாரோ கூப்பிடுறாங்க நான் போய் யாருன்னு பாக்குறேன் என அர்ஷுவும் ஒரே நேரத்தில் கூறிக்கொண்டு நழுவ பார்க்க, நிக்கிற இடத்தை விட்டு யாராவது அசைஞ்சிங்க அப்புறம் நடக்கிறதே வேற என ரௌத்ரன் கூற, மூவரும் ஒருவித பயத்துடன் அங்கேயே நின்றனர். சயா சிந்தா அவான்னா என்னன்னு நான் அவகிட்ட கேக்கும்போது அவ கூட அவ்ளோ ஷாக் ஆகல.
அவளை விட நீங்க 3 பேரும் அதிகமா ஷாக் ஆனீங்க என ரௌத்ரன் கூற, மூவரும் போச்சு மாட்டுனோம் என ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர். ஆனால் அர்ஷினி மட்டும் ராஜாவை பார்க்கவில்லை. அப்ப எல்லாரும் சேர்ந்துதானே நாடகம் ஆடிருக்கீங்க. அவதான் புரியாம பேசுறானா? உங்களுக்கு கூடவா தெரியல? என்ன பத்தி தெரிஞ்சே நீங்க அவளுக்கு சப்போர்ட்டா இருந்திருக்கீங்க என பாட்டியையும் அர்ஷுவையும் கேட்க, என் அண்ணன் நல்லா இருக்கணும்னு நான் நினைச்சது தப்பா? காலம் முழுக்க இப்படியே தனியா வாழப் போறியா? இல்ல நீ இப்படி தனியா வாழும்போது என்னால மட்டும் என் புகுந்த வீட்ல சந்தோஷமா வாழ முடியுமா? உனக்கு ஏத்த ஜோடி மலர் தான் அண்ணா. அவள மிஸ் பண்ணிராத என அர்ஷினி கூற, ஆத்திரமடைந்த ரௌத்ரன், என்ன அர்ஷு பேசுற நீ? நான் நல்லா வாழணும்னு அவ உயிரை அவ பணயம் வைக்கணுமா என கோபமும் வருத்தமும் ஒரு சேர கேட்டான். டேய், அவ சொல்றதுல என்னடா தப்பு இருக்கு? ஏதோ சின்ன வயசுல தெரியாம நடந்தத வச்சு இனிமையும் அப்படியே நடந்துரும்னு நினைக்கிறது முட்டாள்தனம்டா என பாட்டி கூற, ஆமா மச்சான், தங்கச்சி உன் மேல உயிரே வச்சிருக்கு. உண்மையான காதல ஒதுக்கி வைக்காதடா என ராஜா கூற, அதனை கேட்டு ஆத்திரமடைந்த அர்ஷுவோ, ஊருக்குதான் உபதேசம், நம்மளும் அதே தானே பண்ணிருக்கோம்னு கொஞ்சம் கூட யோசிக்காம என் அண்ணனுக்கு அட்வைஸ் பண்ற மூஞ்ச பாரு என மனதில் நினைத்துவிட்டு அந்த கோபத்தில் தன் கையில் வைத்திருந்த சொம்பை வேண்டுமென்றே கீழே போட அது ராஜாவின் காலை பதம் பார்த்தது. அவன் வலியில் கத்த, அர்ஷுவோ, நல்லா அனுபவி என மனதில் நினைத்துவிட்டு, கை நழுவி விழுந்துருச்சு சாரி என அவனை பார்க்காமல் கூற, உன்னை பத்தி எனக்கு தெரியாதா ஹனி, நீ வேணும்னு தான் போட்டன்னு என மனதில் நினைத்துவிட்டு ரௌத்ரனை பார்க்க, அவனோ, டேய் ராஜா, நீயுமாடா? உண்மை தெரியாம தான் அவளுக்கு சப்போர்ட் பண்ணன்னு நினைச்சேன். இப்பவும் இப்படி சொல்ற? ஆமாண்டா. சரி, இவ்ளோ பேசுறியே, உன் மனசுல மலர் இல்லன்னு சொல்லு பாப்போம் என ராஜா கேட்க, ரௌத்ரன் சட்டென்று யோசிக்காமல், என்ன முட்டாள்தனமா பேசுற? என் மனசுல ஏன் அவ இருக்கணும்? யோசிக்காம பேசாத. சரி, அவ ஏன் உன் மனசுல இல்லன்னு காரணம் சொல்லு பாப்போம் என ராஜா கேட்க, இதுல என்ன காரணம் இருக்கு? எனக்கு அவள பிடிக்கல, அவ்வளவுதான் என ரௌத்ரன் எங்கோ பார்த்தபடி கூறினான். ஓ அப்படியா? பிடிக்காம தான் அவளை பத்தி அக்கறைப்பட்டியா? அக்கறையா என ரௌத்ரன் புரியாமல் ராஜாவை பார்க்க, ஆமாண்டா, கொஞ்ச நேரம் முன்னாடி அர்ஷு உனக்கு ஏத்த ஜோடி மலர்தான்னு சொல்லும்போது அவ உயிரை பணயம் வைக்கணுமான்னு அவளை பத்தி தானே அக்கறைப்பட்ட. நிஜமா உனக்கு பிடிக்காம இருந்திருந்தா அந்த நேரம் எனக்கு பிடிக்காத பொண்ண எப்படி நான் ஏத்துக்க முடியும்னு தானே நீ கேட்டிருக்கணும். ராஜா கூற, அவனின் கேள்வியில் ரௌத்ரனுக்கு வார்த்தை வரவில்லை. பாவம், அவனுக்கே அதற்கு பதில் தெரியாத போது என்ன செய்வான் அவன்? என்னடா பதில் சொல்லு என ராஜா கேட்க, டேய், அது ஒரு மனிதாபிமானம். என்னால ஒரு பொண்ணுக்கு ஆபத்து வர வாய்ப்பு இருக்குன்னு தெரிஞ்ச அப்புறம் எப்படி அத பத்தி நினைக்காம இருக்க முடியும் என ரௌத்ரன் கூற, சரி அத விடு, நான் இத மட்டும் வச்சு சொல்லல. நான் கேக்குற கேள்விக்கு ஆமா இல்லன்னு மட்டும்தான் நீ சொல்லணும், சரியா என ராஜா கேட்க, இவன் என்ன கேட்க போறானோ என மனதில் நினைத்துவிட்டு சரி என்றான். உனக்கு கோவில் போக பிடிக்குமா என ராஜா கேட்க, இதை எதற்கு கேட்கிறான் என அறிந்த ரௌத்ரனோ, அது வந்துடா என விளக்கம் கொடுக்க வாயெடுக்க அவனை கை காட்டி தடுத்த ராஜாவோ, டேய், உன்கிட்ட விளக்கம் கேட்கல, ஆமா இல்லன்னு மட்டும் சொல்லு என ராஜா கூற, அவனோ பிடிக்காது என கூற, சரி செல்ஃபி எடுக்க பிடிக்குமா என ராஜா கேட்க, ஐயோ இந்த குட்டி பிசாசு எல்லாத்தையும் உளறி வச்சிருக்கு என மனதில் மலரை அர்ச்சித்துவிட்டு, பிடிக்காது என கூற, சரி பொண்ணுங்க கூட போட்டோ எடுக்க பிடிக்குமா என ராஜா கேட்க, மவள என்கிட்ட யார்கிட்டயும் காமிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு இவன்கிட்ட காமிச்சிருக்கா, இன்னும் என்னென்ன அக்கப்போர் பண்ணி வச்சிருக்காளோ என மனதில் நொந்தவன், பிடிக்காது என பல்லை கடித்து கொண்டு கூற, நக்கல் நையாண்டி எல்லாம் பேச பிடிக்குமா? பேச வருமா முதல்ல என ராஜா கேட்க, பிடிக்காது வராது என கடுப்பாக கூற, கோவில் போக பிடிக்காது ஆனா மலர் கூட போயிருக்க, போட்டோ எடுக்க பிடிக்காது ஆனா மலர் கூட சேர்ந்து செல்ஃபி எடுத்திருக்க, நக்கல் பேச உனக்கு அறவே வராது ஆனா இப்ப பேசுற, அதுவும் இங்க வந்த அப்புறம், மலர சந்திச்ச அப்புறம் மட்டும்தான் என ராஜா கூறிக் கொண்டிருக்கும் போதே ரௌத்ரன் அவனை தடுத்து, டேய் டேய் நிறுத்துறியா? இதெல்லாம் வச்சு காதல்னு சொல்ல போறியா? எனக்கு அவகிட்ட இருந்து ஒரு சில பதில் தேவைப்பட்டுச்சு, அத கேட்டதுக்கு நீங்க இத பண்ணணும்னு சொல்றா. அத பண்ணுனாதான் சொல்லுவேன்னு என்ன பிளாக்மெயில் பண்ணுனா, அதனாலதான் பண்ண என ரௌத்ரன் விளக்கம் கொடுக்க, டேய் டேய், எவ்ளோ பெரிய முக்கியமான விஷயமா இருந்தாலும் கூட அத தெரிஞ்சுக்க நீ யார்கிட்டயும் போய் நிக்க மாட்ட. ஒண்ணு நீயா கண்டுபிடிப்ப, இல்ல
இப்படிப்பட்ட விஷயம் தேவையில்லைன்னு உதறி தள்ளிட்டு போயிட்டே இருப்ப. இந்த உப்பு சப்பு இல்லாத விஷயத்துக்கு நீ கோவிலுக்கு போனியா என ராஜா கேட்க, டேய் நான் தான் சொல்றேன்ல ஏன் பண்ணன்னு. நீயா அதுக்கு ஒரு அர்த்தம் புரிஞ்சுக்கிட்டா அதுக்கு என்னால ஒண்ணும் பண்ண முடியாது என கோபமாக கூற, சரி அத விடு. நக்கல் பேச காரணம்? அது அன்னைக்கு கேஸ் பத்தி எவிடன்ஸ் கண்டுபிடிச்ச சந்தோஷத்துல இருந்தேன். என்ன அறியாம ஏதாவது வந்திருக்கும். இதுக்கு எப்படி மலர் காரணமாக முடியும்? ஆஹாஹா டேய், நீ எனக்கு வேணா ஏதாவது சொல்லி என் வாய அடைக்கலாம். ஆனா நான் கேட்ட கேள்விக்கெல்லாம் உன்னோட மனசு கண்டிப்பா விடை தேடிட்டு தான் இருக்கும். அது உனக்கும் தெரியும். மச்சான் நான் ஒன்னு சொல்லவா? திடீர்னு நம்ம கிட்ட ஒரு சில விஷயத்துல மாற்றம் தெரிஞ்சதுன்னா அந்த மாற்றத்துக்கு கண்டிப்பா யாரோ ஒருத்தங்க தான் காரணமா இருக்க முடியும். ஒண்ணு அவங்கள ரொம்ப பிடிச்சதுனால அந்த மாற்றம் வந்திருக்கணும். இல்ல அவங்களால நம்ம ரொம்ப காயப்பட்டிருந்தா வந்திருக்கணும். எனக்கு தெரிஞ்சு மலர் உன்னை காயப்படுத்த வாய்ப்பில்ல. இதுக்கு மேல நீ தாண்டா யோசிக்கணும். யோசி மச்சான் என ராஜா கூற, ரௌத்ரனின் மனசாட்சியும் இக்கேள்விகள் எல்லாம் அவனிடம் கேட்டுக்கொண்டுதான் இருந்தது. அதனை பிறகு யோசிப்போம் என ஒத்தி வைத்தவன், நீ எப்படி காதல பத்தி இவ்ளோ விளக்கம் கொடுக்கற? அனுபவம் இருக்குதோ என சந்தேகமாய் ரௌத்ரன் கேட்க, ஆஹா ஓவரா பேசி மாட்டிக்கிட்டோமே, சமாளிப்போம் என மனதில் நினைத்துவிட்டு, எத்தனை படத்துல பாத்திருப்பேன். படத்தை எல்லாம் ரசிச்சு பார்த்தா இந்த மாதிரி விஷயம் எல்லாம் புரியும். உனக்கு எங்க புரிய போகுது என ராஜா சமாளிக்க, என்னவோ போ. ஆனா ஒண்ணு மட்டும் புரிஞ்சுக்கோ. எனக்கு காதல் இல்ல 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 என அழுத்தம் திருத்தமாக கூற, அப்பொழுது மலர் அங்கே வந்தாள். உள்ளே வந்தவளோ, ரெண்டு பேரும் வாங்க போலாம் என இறுக்கமான முகத்துடன் ரௌத்ரனையும் ராஜாவையும் அழைக்க, இருவரும் எங்க கூப்பிடுறா என புரியாமல் பேந்த பேந்த முழித்தனர். மௌனம் 15. அவர்களின் முழிப்பில் அவளுக்கு சிரிப்பு வர, அட சீரியஸா மூஞ்ச வச்சதும் பயந்துட்டீங்களா? ஆஹாஹா சும்மா மிஸ்டர் ரௌத்ரன் மாதிரி ட்ரை பண்ணி பார்த்தேன். இதுவும் நல்லாதாயா இருக்கு. சரி சரி மச மசன்னு நிக்காம வாங்க என சிரித்தவாறு கூற, எங்கம்மா என ராஜா கேட்டான். அட என்ன பொறுப்பே இல்லாம பேசுறீங்க. நாளை கழிச்சு கோர்ட்ல எவிடன்ஸ் சப்மிட் பண்ணணும்ல. வாங்க டிஸ்கஸ் பண்ணுவோம் என மலர் கூற, ரௌத்ரனோ அவளை ஆச்சரியமாக பார்த்தான். நின் பார்வைக்கான அர்த்தம் புரிந்தவளோ, என்னடா இவ, நம்ம அவளை அடிச்சிருக்கோம், காதலிக்க மாட்டோம்னு சொல்லிருக்கோம். ஆனாலும் நமக்கு ஹெல்ப் பண்ண வராளேன்னு தானே யோசிச்சிங்க என மலர் அவன் நினைத்ததை துல்லியமாக கூற, அதில் மேலும் அதிர்ச்சி அடைந்தான். அட என்ன தீரா நீங்க, எதுக்கெடுத்தாலும் ஷாக் ஆகுறீங்க. இங்க பாருங்க, நான் உங்களை சும்மா டைம் பாஸ்க்கு காதலிச்சிருந்தா ஒண்ணு நீங்க அடிச்சப்பவோ இல்ல உங்க கதைய கேட்டப்பவோ இனிமே இது சரிப்பட்டு வராதுன்னு போயிருப்பேன். ஆனா நான் உங்களை உண்மையா உயிருக்குயிரா உணர்வு பூர்வமா காதலிக்கிறேன். ஏன் காதலிக்கிறேன்னு தெரியாமையா காதலிக்கிறேன் என ரௌத்ரனின் கண்களை பார்த்தவாறு காதலாக கூற, ஒரு நிமிடம் ரௌத்ரன் அவனையும் அறியாமல் அவளையே பார்த்து கொண்டிருந்தான். அதனை கண்ட ராஜாவோ, கொய்யால காதல் இல்லன்னு வீர வசனம் பேசிட்டு இப்ப எப்படி பாக்குறான் பாரு என மனதில் நினைத்துவிட்டு அவர்களுக்கு தனிமை அளித்து மாடிக்கு சென்று விட்டான். ஆனால் உண்மை என்னவென்றால், தான் அறைந்ததினால் ஏற்பட்ட தன் கை விரல்களின் தடம் அவளின் கன்னத்தில் இன்னும் தெரிந்தது. அதைத்தான் குற்ற உணர்வுடன் பார்த்து கொண்டிருந்தான். சாரி நான் கை நீட்டி அடிச்சதுக்கு. இங்க பாரு, தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோ. என்னால உன்னை காதலிக்க முடியாது என ரௌத்ரன் மென்மையாக கூறினான். ஹலோ ஹலோ நிப்பாட்டுங்க. உங்களை நான் காதலிக்க சொல்லவே இல்லையே. அது உங்க தனிப்பட்ட விருப்பம். அதே மாதிரி நான் உங்களை காதலிக்க தான் செய்வேன். என் காதல உங்களுக்கு புரிய வைக்க முயற்சி பண்ணதான் செய்வேன். அது என்னோட தனிப்பட்ட விருப்பம். இதுக்கு மேலயும் என்ன காதலிக்க கூடாதுன்னு சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்க, தனி மனித உரிமைய தர மறுக்கிறீங்கன்னு உங்க மேலேயே ஒரு கேஸ் போட்டுருவேன். ஜாக்கிரதை. சரி வாங்க, எப்ப போறோம், எப்படி போறோம், எந்த மாதிரி நான் சாட்சி சொல்லணும் எல்லாம் கலந்து பேச வேணாமா? அதுக்குதான் வந்தேன். கம் லெட்ஸ் கோ மேன் என கூறிக்கொண்டு இவள் முன்னே போக, அவள் பேசிய விதத்தில் வந்த சிறு சிரிப்புடன் ரௌத்ரனும் அவளின் பின்னே மாடிக்கு சென்றான். ஏனோ இந்த முறை அவளை திட்ட தோணவில்லை அவனுக்கு. அதற்கு காரணம், ஏற்கனவே அவளை அடித்து விட்டோம், இன்னும் திட்டி காயப்படுத்த வேண்டாம் என அவனாகவே ஒரு காரணத்தை புரிந்து கொண்டான். ஆனால் உண்மையான காரணம் அவளின் காதலை உணர்ந்ததினால்தான் என அந்த கோபக்காரனுக்கு தெரியவில்லை என்பதுதான் விதி. படிகளில் மலர் முன்னே ஏற, ரௌத்ரனோ பின்னே வந்து கொண்டிருந்தான். வேண்டுமென்றே விழுவது போல் நடித்து மலர் விழப்போக ரௌத்ரன் தாங்கி பிடித்தான். ஏய் பாத்து போக மாட்டியா? பின்னாடி நான் வரலனா என்ன ஆகிருக்கும்
என ரௌத்ரன் சிறு முறைப்புடன் கேட்க, பின்னாடி நீங்க வரத்து தெரிஞ்சுதானே விழவே செஞ்சேன் என நக்கலாய் சிரித்தபடி மலர் கூற, அது நடிப்பு என தெரிந்த கணம் சட்டென அவளை தூக்கி நிறுத்தி கண்களில் கோபத்தை குத்தகைக்கு எடுத்து அவளை முறைக்க, சரி சரி முறைக்காதீங்க, சும்மா ஒரு டெஸ்டிங் தான், பரவாயில்ல ரிசல்ட் நல்லாவே தெரியுது என நமட்டு சிரிப்புடன் கூறினாள். நான் ஒன்னும் அக்கறையில பிடிக்கல, நீயா ஒன்னு நினைச்சிட்டு பேசாத. ஆஹா அப்படியா, சரி அப்ப அக்கறை இல்லைன்னா வேற என்ன என விழி உயர்த்தி கேட்க, கீழே விழுந்து கை கால் உடைஞ்சி தலையில அடிபட்டு பழசெல்லாம் மறந்து போச்சுனா எனக்கு சாட்சி சொல்ல யார் வருவா, அதுக்குதான் பிடிச்சேன் என்றான் சாதாரணமாக. ஓ, அப்ப ஒருவேளை நான் உங்களுக்கு தேவைப்படுற சாட்சியா இல்லாம இருந்திருந்தா பிடிக்காம விழட்டும்னு விட்டுருப்பீங்க அப்படிதானே என மலர் கேட்க, அவனும் கண்டிப்பா பிடிச்சிருக்க மாட்டேன், தலையில அடிபட்டு பழசையெல்லாம் மறந்துட்டேன்னு வச்சுக்கோ, உனக்கும் நிம்மதி எனக்கும் நிம்மதி என கூறிவிட்டு அவளை கடந்து மேலே ஏறி சென்று விட்டான். உங்களை நான் மறந்தாலும் என் மனசுல இருக்கிற அந்த காதல் கண்டிப்பா உங்ககிட்ட என்ன கொண்டு வந்து சேர்க்கும் தீரா என அவன் போகும் திசையை பார்த்து தனக்குள்ளேயே கூறிக்கொண்டாள் மலர்நிதி. பின் மூவரும் ரௌத்ரன் அறையில் என்னென்ன செய்ய வேண்டும் என திட்டம் போட்டுக் கொண்டிருக்க, அந்த நேரம் ரஞ்சித் ரௌத்ரனின் வீட்டிற்கு வந்திருந்தான். கடந்த ஒரு வாரமாக ரௌத்ரனின் வீட்டை நோட்டமிட்டவன் ராஜா அடிக்கடி அங்கே வந்து போவதை அறிந்தவனோ அதனை மினிஸ்டரிடம் தெரிவித்திருந்தான். அசோக்கின் கேஸ் மீண்டும் ரியோபன் செய்ததில் மினிஸ்டருக்கும் ஒரு சந்தேகம் இருந்தது. அதனால் ரஞ்சித்தை விட்டு நோட்டமிட சொன்னதில் ராஜா அடிக்கடி வந்து போகும் விஷயம் அறிந்த மினிஸ்டர் அதனை பற்றி ஏதாவது தெரிந்து சொல்லும்படி கூறியிருந்தார். அதன்படி அதனை அறிய ஏதாவது கேஸ் விஷயமாக பேசுவது போல் போவோம் என நினைத்துவிட்டு இன்று ரஞ்சித் ரௌத்ரனின் வீட்டிற்கே வந்திருந்தான். அர்ஷு உள்ளே அவளின் அறையில் இருக்க பாட்டிதான் வந்தவனிடம் பேசினார். யார் நீங்க என பாட்டி ரஞ்சித்தை வினவ, நான் சப் இன்ஸ்பெக்டர் ரஞ்சித், ரௌத்ரன் சார பாக்கணும் என பாட்டியிடம் கூற, ஓ அப்படியா, அவன் மேல இருக்கான், இருங்க நான் கூப்பிடுறேன் என பாட்டி கூப்பிட போக அதற்குள் உள்ளே இருந்த அர்ஷினி பாட்டியை அழைக்க, ரஞ்சித்தோ நீங்க போங்க நான் மேல போய் பாத்துக்கிறேன் என கூறிக்கொண்டு மேலே சென்றான். இவன் வரும் சமயம், நீ என்ன பாத்தியோ அத பயப்படாம தெளிவா கோர்ட்ல சொல்லு, அது போதும் என ரௌத்ரன் மலரிடம் கூறிக்கொண்டிருந்தான். அதனை ரஞ்சித்தோ வெளியே ஒளிந்து நின்று கேட்டுக்கொண்டிருந்தான். இந்த பொண்ணுதான் சாட்சி சொல்ல போகுதா என நினைத்து அவளின் முகம் பார்க்க முயற்சிக்க, மலரோ திரும்பி உட்கார்ந்திருந்ததால் அவளின் முகம் ரஞ்சித்திற்கு தெரியவில்லை. மேலும் என்ன பேசுகிறார்கள் என கேட்க, மச்சான் இந்த எவிடன்ஸ் எல்லாம் பத்திரமா வச்சுக்கோடா, அப்புறம் நம்ம பண்ணதுக்கெல்லாம் அர்த்தம் இல்லாம போயிரும், கவனமா இரு மச்சான் என ராஜா கூற, எவிடன்ஸா என்னவா இருக்கும், முதல்ல ஐயா கிட்ட சொல்லுவோம் என நினைத்துவிட்டு உடனே யாருக்கும் தெரியாமல் கீழே வந்து கிளம்பினான். அவன் செல்வதை கண்ட பாட்டியோ, என்ன தம்பி அதுக்குள்ள கிளம்புறீங்க என கேட்க, அது அது ஒரு ஃபைல் மறந்துட்டேன், அதை எடுக்க போறேன் என அவசரமாக கூறிக்கொண்டு கிளம்பினான். எதேர்ச்சியாக ஜன்னல் பக்கம் சென்ற ரௌத்ரன் ரஞ்சித் வேகமாக பைக்கை எடுத்துக்கொண்டு கிளம்புவதை பார்த்து, ஓ ஷிட், இவன் எப்போ வந்தான் என சத்தமாக கூற, என்னாச்சு மச்சான் என ராஜா கேட்க, டேய் அந்த ரஞ்சித் வந்திருக்காண்டா, உள்ள வந்து நம்ம பேசுறது ஏதும் கேட்டானான்னு தெரியலையே என அவசரமாக கூறிக்கொண்டு கீழே சென்று பாட்டியிடம், பாட்டி என்ன பார்க்க யாரும் வந்தாங்களா என கேட்க, ஆமா ராசா, சப் இன்ஸ்பெக்டர் ரஞ்சித்னு யாரோ வந்தாங்க, உன்னை பார்க்க மேல வந்தாங்க, நீ பார்க்கலையா என பாட்டி கேட்க, அத விடுங்க, வந்து எவ்வளவு நேரம் இருக்கும், எப்ப திரும்பி போனா என கேட்க, 10 நிமிஷம் தான் ராசா ஆகுது, வந்தவர் கொஞ்ச நேரத்திலே திரும்பி போனாரு, என்னன்னு கேட்டதுக்கு ஏதோ ஃபைல மறந்து வச்சுட்டேன்னு சொல்லிட்டு போனாரு என பாட்டி கூற, பாட்டி இனிமே யார் வந்தாலும் எனக்கு ஒரு குரல் கொடுங்க சரியா என கூறிவிட்டு யோசனையுடன் மேலே வந்தவன், டே ராஜா, அந்த ரஞ்சித் வந்து நம்ம பேசுறத ஒட்டு கேட்டிருக்கான், எப்படியும் அந்த மினிஸ்டர் கிட்ட கால் பண்ணி சொல்லுவான், என்ன பேசுறாங்கன்னு பாப்போம் என கூறிவிட்டு தனது லேப்டாப்பை ஆன் செய்து அவன் செட் பண்ணியிருந்த சிப் மூலம் கால் டிராக்கிங் செய்தான். 15 நிமிடங்கள் கடந்தும் எந்த காலும் வந்த மாதிரி தெரியவில்லை. என்ன மச்சான் எதுவுமே வரல என ராஜா கேட்க, அதான் மச்சான் தெரியல என்றான் ரௌத்ரன். ஒருவேளை அந்த மினிஸ்டரோட வேற ஏதாவது நம்பருக்கு பேசியிருப்பானோ என மலர் கேட்க,
இல்ல, நம்பருக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்ல. என்னன்னு தெரியல, யோசிப்போம் என ரௌத்ரன் யோசனையாக கூறினான். இப்ப என்ன மச்சான் பண்றது? என்னெல்லாம் கேட்டானோ தெரியலையே என ராஜா கேட்க, இல்லடா, பெருசா ஏதும் கேட்டிருக்க வாய்ப்பில்ல. வந்து 10 நிமிஷம் தான் ஆகுது. அவனுக்கு இப்போதைக்கு இவ சாட்சி சொல்ல போறான்னு தெரிஞ்சிருக்கணும். அப்புறம் நம்ம கிட்ட ஏதோ எவிடன்ஸ் இருக்குன்னு தெரிஞ்சிருக்கணும் என கூறிவிட்டு மலரிடம் திரும்பி, நான் சொல்றத அதிர்ச்சியாகாம கேளு என மலரிடம் கூற, அவளோ கூர்ந்து கவனிக்க, 2 நாளைக்கு ஜாக்கிரதையா இரு. உன்னை கடத்த பிளான் போட்டாலும் போடலாம் என அவள் பயப்படுவாளோ என ரௌத்ரன் தயங்கி தயங்கி கூற, அவளோ கலகலவென சிரித்தாள். என்ன பயப்படுவான்னு பார்த்தா சிரிக்கிறா என மனதில் நினைத்துவிட்டு, இப்ப எதுக்கு சிரிக்கிற என்றான் புரியாமல். வந்தவன் என் முகத்தை பார்த்திருக்க வாய்ப்பில்ல. நான் திரும்பிதானே உட்கார்ந்திருந்தேன். அப்படியே பார்த்திருந்தாலும் எனக்கு கவலை இல்ல என சாதாரணமாக கூற, இந்த பயம் எல்லாம் கொஞ்சம் கூட கிடையாதா உனக்கு என சலிப்பாக கேட்டான் ரௌத்ரன். நான் ஏன் பயப்படணும்? சொல்லப்போனா என்ன கடத்துனா சூப்பரா இருக்கும் என மலர் கூற, ஆஹா, தங்கச்சி ஏதோ பிளான் போட்டுட்டா போலயே என ராஜா நினைக்க, ரௌத்ரனோ, என்ன உளறுற என்றான் முறைத்தவாறு. ஆமா, என்ன கடத்துனா என்ன காப்பாத்த நீங்க வருவீங்கல்ல. ஆக்ஷன் சீன் எல்லாம் நடக்கும், ஜாலியா இருக்கும் என மலர் உற்சாகமாய் கூற, ஏய், உங்க அப்பா கிட்ட உன்ன பத்திரமா கூட்டிட்டு வரத்தா நான் வாக்கு கொடுத்திருக்கேன். ஒழுங்கா கவனமா இரு சொல்லிட்டேன். விளையாட்டுத்தனமா ஏதும் பண்ணாத என கண்டிப்புடன் கூற, அவளோ அவனை பார்த்து கண்ணடித்து விட்டு, அர்ஜுனரு வில்லு ஹரிச்சந்திர சொல்லு இவனோட தில்லு பொய்க்காது என பாடியவாறு மலர் செல்ல, ரௌத்ரனோ, நான் என்ன சொல்லிட்டு இருக்கேன், இவ பாட்டு பாடிட்டு போறா என கோபமாய் ராஜாவிடம் குறை கூற, ராஜாவோ, என்ன மச்சான் புரியலையா? அவளை கடத்துனா நீ கில்லி பட விஜய் மாதிரி வந்து காப்பாத்துவியாம். அததான் சிம்பாலிக்கா சொல்லிட்டு போறா என கூறிவிட்டு வாய் பொத்தி சிரிக்க, ஐயோ கடவுளே, மதுரைக்கு கூட்டிட்டு போகும்போது இந்த குட்டி பிசாசை எப்படி சமாளிக்க போறேனோ என மனதில் நொந்து கொண்டான். அங்கே மினிஸ்டரிடம் சொல்ல கிளம்பின ரஞ்சித்தோ அவருக்கு அழைப்பு விடுக்க, அது நாட் ரீச்சபிள் என வர மினிஸ்டர் வீட்டு லேண்ட்லைனுக்கு அழைத்தான். மினிஸ்டரோ எண்ணெய் குளியல் செய்வதற்காக தான் அணிந்திருந்த அணிகலன்களை கழட்டி பீரோவில் வைத்திருந்தார். அதில் ரௌத்ரன் சிப் செட் பண்ணி இருந்த செயினும் கழட்டி இருந்ததால் தான் ரௌத்ரனால் இவர்கள் பேசுவதை கேட்க முடியவில்லை. அழைப்பை ஏற்ற மினிஸ்டரிடம், ஐயா, நான் ரஞ்சித் பேசுறேன். என்னையா, ஏதும் கண்டுபிடிச்சியா? ஆமாயா, ஒரு பொண்ணு உங்க பையன் அசோக்குக்கு எதிரா சாட்சி சொல்ல போறா. இதுதான் தெரிஞ்ச விஷயமாச்சே. அந்த பொண்ணு யாருன்னு பாத்தியா என அவர் சலிப்புடன் கேட்க, இல்லையா, அந்த பொண்ணு முகத்தை பார்க்க முயற்சி பண்ண, ஆனா முடியலையா என ரஞ்சித் கூற, அப்புறம் எதுக்குயா போன் பண்ண? உன்னையெல்லாம் அனுப்புன பாரு, என்ன சொல்லணும் என அவர் ரஞ்சித்தை கழுவி ஊத்த, அவனோ, ஐயா ஐயா, ஒரு நிமிஷம், இன்னொரு விஷயம் கிடைச்சிருக்கு என்றான். என்னையா சொல்ற? ஆமாங்க ஐயா, ஏதோ எவிடன்ஸ் கிடைச்சிருக்குன்னு பேசிக்கிட்டாங்க. ஏதோ ரொம்ப முக்கியமானதுன்னு சொல்லிக்கிட்டாங்க. என்ன எவிடன்ஸ்னு தெரியல என ரஞ்சித் கூற, எவிடன்ஸா? என்ன எவிடன்ஸா இருக்கும்? என்ன வச்சிருக்கான்னு தெரியலையே என மினிஸ்டர் யோசிக்க, ஐயா, எனக்கு ஒரு யோசனை தோணுது. நாம அந்த சாட்சி சொல்ற புள்ளைய கடத்திருவோம். அவளை வச்சு மிரட்டி எவிடன்ஸ வாங்கிரலாம் என ரஞ்சித் யோசனை கூற, யோசனை நல்லாதான் இருக்கு. ஆனா சாட்சி சொல்ல போற பொண்ணை எப்படியும் கவனமா இருக்க சொல்லிருப்பான் அந்த ரௌத்ரன். அவளை கடத்துறது ரிஸ்க் தான். அவங்க வீட்ல வேற யாரெல்லாம் இருந்தாங்க என மினிஸ்டர் கேட்க, அவன் பாட்டி, அந்த ராஜா, அப்புறம் உள்ள இருந்து ஒரு பொண்ணு குரல் கேட்டுச்சு. அது ரௌத்ரன் தங்கச்சின்னு நினைக்கிறேன் என ரஞ்சித் யோசித்து கூற, அப்போ அவன் தங்கச்சியை தூக்கிடுவோம். நாளைக்கே அந்த பொண்ணை கடத்தணும். என் ஆளுங்களை அனுப்பி வைக்கிறேன். நீ பார்த்து காரியத்தை முடிச்சிரு என அர்ஷினியை கடத்தும் திட்டத்தை மினிஸ்டர் கூற, ரஞ்சித்தும் சரி என்றான். ரௌத்ரனிடம் பேசிவிட்டு கீழே வந்த ராஜாவோ தன்னவளை தேட அவள் எங்கோ செல்ல கிளம்பிக் கொண்டிருந்தாள். எங்க கிளம்புறா இவ என யோசனையுடன் அமர்ந்தான். பாட்டி, நான் பக்கத்துல இருக்கிற கோவிலுக்கு போயிட்டு வரேன் என கூறிக்கொண்டு வெளியே சென்றாள் அவனின் ஹனி. இதுதான் சரியான சந்தர்ப்பம் தன்னவளுடன் பேச என நினைத்தவன் அவளின் பின்னே சென்றான். தன் பின்னே யாரோ வருவது போல பெண் அவளுக்கு தோன்ற திரும்பி பார்த்தாள். தன்னை கண்டவுடன் நிற்பாள் என எண்ணியவனுக்கு ஏமாற்றமே. அவளோ யாரோ ஒருவர் என்பது போல நடந்தாள். பாவி, கொஞ்சமாச்ச கண்டுக்கிறாளா என மனதில் ராஜா நினைக்க,
இப்ப எதுக்கு நம்ம கூட வராங்க? நேத்துல இருந்து கவனிச்சுட்டு தான் இருக்கேன். நம்மளையே தான் பாக்குறாங்க. ஒருவேளை திடீர்னு காதல் வந்துருச்சோ? என காதலித்த மனது குதூகலிக்க, காயப்பட்ட மனதோ வெக்கமே இல்லையா? அவன் பேசுனது எல்லாம் மறந்துருச்சா? என காரி துப்ப, விறுவிறுவென நடையை கட்டினாள். பிடி உஷாக்கு தங்கச்சியா இருப்பாளோ? இவ்ளோ வேகமா போறா? ஐயோ! எல்லாரும் கரெக்ட் பண்ணதான் நாயா பேயா அலைவாங்க. ஆனா கரெக்ட் பண்ண பொண்ணு காயப்படுத்தி மன்னிப்பு கேட்க அலைறவன் நானாதான் இருப்பேன். என புலம்பியவாறு அவளின் பின்னே வேகமாய் நடந்தான். இல்லை இல்லை, ஓடினான். கோவில் உள்ளே அவள் செல்ல, அவள் சாமி கும்பிட்டு வந்தவுடன் பேசலாம் என அவளுக்காக வெளியே காத்திருந்தான். உள்ளே சென்றவள் ராஜா வருகிறானா என திரும்பி பார்க்க, அவன் இல்லை என்றதும் அவளின் மனம் சிறிது ஏமாற்றம் அடைந்தது. இதுதான் அன்பு போல. எவ்வளவுதான் காயப்பட்டாலும் மறுபடியும் அவர்களுக்காக ஏங்கதான் செய்கிறது. அந்த கடவுள் ஒன்று மூளையை கொடுத்திருக்க வேண்டும், இல்லை மனதை கொடுத்திருக்க வேண்டும். இரண்டையும் மனிதனுக்கு படைத்து எது சொல்வதை கேட்பது என திண்டாட வைக்கிறார். இவ்வாறு சிந்தித்துக் கொண்டே இறைவனிடம் வேண்டிவிட்டு 1/4 மணி நேரம் கழித்து வெளியே வந்தாள் அர்ஷினி. அர்ஷு, ஒரு நிமிஷம் என ராஜா அவளை அழைக்க, குரலை வைத்தே தன்னவன்தான் என அறிந்தவளோ திரும்பி பார்க்காமல் நடக்க ஆயத்தமானாள். அர்ஷு ப்ளீஸ், ஒரு நிமிஷம், உன்கிட்ட கொஞ்சம் பேசணும் என கெஞ்சும் குரலில் கேட்க, எங்கே தன்னை அறியாமல் திரும்பி விடுவோமோ என்ற பயத்தில், திரும்பாத அர்ஷு என தனக்குத்தானே கடிவாளம் போட்டுக்கொண்டு நடந்து சென்றாள். கெஞ்சியும் பயனில்லை என அறிந்தவனோ வம்படியாக அவளின் கைப்பிடித்து கோவிலின் பின்னே இருக்கும் மரத்திற்கு அருகில் இழுத்து சென்றான். என்ன பண்றீங்க, கைய விடுங்க என கத்தினால் தன்னவனை யாரும் தவறாக எண்ணி விடுவார்களோ என்றஞ்சி மெதுவாக கேட்டுக்கொண்டே அவன் இழுப்பிற்கு செல்ல, அவனோ அவள் கையை விடாமல் இழுத்து சென்றான். அங்கு சென்று கொண்டிருந்த பெரியவர் ஒருவர் இதனை கண்டு, என்னாச்சுமா, ஏதும் பிரச்சனையா என கேட்க, ராஜாவோ ஹலோ, இது எங்க பர்சனல், நீங்க தலையிட வேணாம் என கூற, அவரோ அத அந்த பொண்ணு சொல்லட்டும், சொல்லுமா நீ என பெரியவர் அர்ஷுவை பார்க்க, அவளோ ஒரு நிமிடம் தன்னவனை முறைத்தாள். அவனோ அடியே மாட்டி விற்றாதடி என கண்களாலேயே கெஞ்சினான். பிறகு தெரிஞ்சவர்தான், பிரச்சனை ஒண்ணுமில்ல என அவரிடம் அவள் கூற, அப்பொழுதுதான் ராஜாவிற்கு மூச்சே வந்தது. அதனை கேட்ட அந்த பெரியவரோ, பார்க்கு பீச்ல தான் உங்க அலும்பல் தாங்கலனா கோவிலையும் நீங்க விட்டு வைக்கலையா என சத்தமாக கூறிவிட்டு சென்றார். அதனை கேட்டு ஆத்திரம் அடைந்தவளோ, முதல்ல கைய விடுங்க என கையை அவனிடமிருந்து உதறியவள், ஏற்கனவே நீங்க என்ன தப்பா பேசுனது பத்தாதா, இந்த ஊர் உலகமும் என்ன தப்பா பேசணுமா என எங்கோ பார்த்து கொண்டு கோபமாக கூறினாள். ஐயோ அர்ஷு ப்ளீஸ், என்ன மன்னிச்சிரு, அதையே சொல்லி சொல்லி என் நெஞ்ச குத்தி கிழிக்காத என இயலாமையுடன் ராஜா அவளிடம் கூற, நீங்க சொன்னதுதானே மிஸ்டர் ராஜா, நீங்க சொன்னதை உங்ககிட்ட சொல்லும் போதே உங்களுக்கு இவ்ளோ வலிக்குதுன்னா, அப்போ என்ன சொல்லும் போது என் மனசு பத்தி கொஞ்சமாச்சும் யோசிச்சு பாத்தீங்களா? நீங்க எப்படி யோசிப்பீங்க? உங்களுக்குதான் என் மேல காதலே இல்லையே என ஆதங்கமாய் அர்ஷு பேச, எனக்கு புரியுது அர்ஷு, அதனாலதான் சாரி கேக்குறேன், தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோ என்றான் ஏக்கமாய். எப்படி எப்படி நீங்க இஷ்டத்துக்கு வார்த்தையை கொட்டுவீங்க, அப்புறம் சாரி சொன்னதும் நாங்களும் பரவாயில்லன்னு மன்னிக்கணும் அதானே என இலக்காரமாக கேட்க, சரி நான் என்ன பண்ணுனா என்ன மன்னிப்புன்னு சொல்லு, நான் செய்யறேன் என கெஞ்சலாக கேட்டான். நீங்க எதுவும் செய்ய வேணாம், அன்னைக்கு மயக்கிறவன்னு சொன்னீங்க, இப்போ மன்னிப்பு கேப்பீங்க, அத நம்பி மறுபடியும் நான் மனசுல ஆசைய வளர்த்து மறுபடியும் நான் காதலா பேச வரும்போது வேற என்ன சொல்வீங்களோ, வேசின்னு கூட என கூறிக்கொண்டிருக்கும் போதே அவளின் கன்னம் சுளீரென வலித்தது. ஆம், அவளின் வார்த்தையின் வீரியம் அவளின் பட்டு கன்னத்தில் ராஜாவின் கைத்தடம் பதிந்திருந்தது. என்ன வார்த்தடி சொன்ன, யோசிச்சு பேச மாட்டியா என கோபமும் வருத்தமும் ஒரு சேர கேட்டான். இதுக்கு முன்னாடி பேசும்போது நீங்க யோசிச்சிங்களா என கண்ணீருடன் எங்கோ பார்த்தபடி கூற, ஆமாண்டி, யோசிச்சுதான் அப்படி பேசுன, நான் எல்லாம் சொல்றேன், முதல்ல நீ என்ன பார்த்து பேசு என ராஜா கெஞ்சலாய் கேட்க, அவளோ பார்க்காமலே நிற்க, ஹனிமா என பூவை விட மென்மையாக காதலுடன் கூற, அவளின் கண்கள் அவளை அறியாமல் தன்னவனை நோக்கியது. இருவரும் அவ்வாறே சில நிமிடம் பார்வையாலே ஊடுருவ, ராஜாவே மீண்டும் பேசினான். சாரி, நான் தான் அப்படி பேசினேன், ஆனா கோபத்துல நான் பேசினேன்னு தான் இன்னும் நினைக்கிறியா? உனக்கு முன்னாடி உன்னை காதலிக்க ஆரம்பிச்சவண்டினா,
என் விதி என் வாயால அந்த காதல சொல்ல விடாம தடுத்துருச்சு. வேற வழி இல்லாம உன்கிட்ட இருந்து விலக முயற்சி பண்ணேன். ஆனா நீ என்ன உயிரா காதலிச்ச. அதனால நீ என்ன விலகி போகணும்னு என் மனச கல்லாக்கிக்கிட்டு நீ காயப்படுவன்னு தெரிஞ்சே சொன்ன வார்த்தடி. அத சொல்லிட்டு நான் ரொம்ப துடிச்சேன்டி. உனக்கு மனசு வலிக்குமேன்னு. என அவன் உணர்ச்சிகளின் பிடியில் சிக்கிக் கொண்டு விழியின் ஓரம் கசிந்த நீர்த்துளிகளை துடைத்தவாறு கூற, அர்ஷுவோ அதிர்ச்சியாகவும் குழப்பத்துடனும் கேட்டாள். என்ன சொல்றீங்க? எனக்கு முன்னாடி என்ன காதலிச்சிங்களா? எதுக்கு விலகணும்னு நினைச்சீங்க? அந்த அளவுக்கு என்ன ஆச்சு? என மாறி மாறி கேள்வி கணைகளை தொடுக்க, ராஜாவோ தான் அவளை விலக்கி வைத்ததன் காரணத்தையும் நடந்த அனைத்தையும் கூறினான். அனைத்தையும் கேட்டவளின் மனதினை குற்ற உணர்வு குடைந்தது. என்ன மன்னிச்சிருங்க ராஜ். உங்கள புரிஞ்சுக்காம எப்படி எல்லாம் காயப்படுத்திட்டேன். என் அண்ணனோட உயிரை காப்பாத்த உங்க காதல தியாகம் செஞ்சிருக்கீங்க. உங்கள போய் கஷ்டப்படுத்திட்டேனே. என்ன மன்னிச்சிருங்க ராஜ். என சுற்றம் கருதாமல் அவள் விழிகளிலிருந்து தாரை தாரையாக நீர் கொட்ட, அவனோ, ஹனி ப்ளீஸ் அழாத. அதான் இப்ப எந்த பிரச்சனையும் இல்லல்ல, விடு. நீ என் மேல வச்ச காதல் ரொம்ப புனிதமானது ஹனி. அதான் அந்த காதல் நம்மள சேர்த்து வைக்க உண்மைய தெரிய வச்சிருக்கு. இது நம்ம சந்தோஷப்பட வேண்டிய நேரம் ஹனிமா. என ராஜா மகிழ்வாய் கூற, பிறகு கொஞ்சம் நிதானமானவள் அவனிடம், ஆனா இதை என்கிட்ட மறைக்க என்ன காரணம்? சொல்லியிருந்தா அன்னிக்கே நான் உண்மைய சொல்லிருப்பேன்ல. இல்லடி, நானும் உன்னை காதலிக்கிறேன்னு உனக்கு தெரிஞ்சா உன்னால என்ன மறக்க முடியாது. மறக்கவும் முடியாம நினைக்கவும் முடியாம என் அணி கஷ்டப்படுவா, அதான். என அவளின் கண்களை பார்த்து காதலுடன் கூற, அவனின் காதலில் திளைத்து நின்றாள் பெண்ணவள். பின் அவள் முன் மண்டியிட்டவன், லவ் யூ அனி, லவ் யூ சோ மச் டி. என தன் கைகளை விரித்தவாறு கூற, அதில் நாணம் கொண்டு, பின் லவ் யூ டு ராஜ் என அதற்கு பரிசாக அவன் நெற்றியில் முத்தமிட்டு தன் காதலை இரண்டாவது முறையாக வெளிப்படுத்தினாள் அவனின் ஹனி. காதல் சொன்ன கணமே, அது கடவுளை கண்ட கணமே, காற்றாய் பறக்குது மனமே எனும் வரிகளுக்கேற்ப அவர்கள் காதல் காற்றில் மிதந்து கொண்டிருந்தனர். நாளை நடக்கப் போகும் விபரீதம் தெரியாமல்.